நட்புக்களே, தமிழ் தியாகராஜன் ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நாம் தேயாத தேன் நிலா ஸ்டோரி தான் கேட்க போகிறோம். இந்த கதை பிரதிலிபி நடத்திய வித்தியாசமான காதல் கதை போட்டிக்காக எழுதிய கதை. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். தேன் நிலா 1. கதிரவன் தன் கரங்களை பரப்பி உலகிற்கு இதமளிக்க துவங்கிய காலை நேரம். ஒவ்வொரு வீட்டிலும் பள்ளி அலுவலகம் செல்லும் பரபரப்பில் மூச்சு முட்டிக் கொண்டிருந்தது. கோவை மாநகரின் புறநகர் பகுதியான பாப்பம்பட்டியில் இயற்கை எழில் கொஞ்சம் சூழலில் இருந்த அந்த சிறிய வீட்டில், கடவுளே, இந்த வேலை எப்படியாவது எனக்கு கிடைத்து விட வேண்டும். இந்த வேலை மட்டும் கிடைச்சிட்டா முதல் மாச சம்பளத்தில் நான் உன்னை வெயிட்டாக கவனிச்சுடுறேன் என்று கடவுளுக்கு தூதுவிட்டபடி தாய் நீட்டிய ஆரத்தி தட்டை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டாள் வெண்ணிலா. நிலவை போன்றே அழகான முகம், சந்தனத்தில் மஞ்சள் சேர்த்து குழைத்தெடுத்த நிறம், பிறை நிலவாய் திருத்தப்பட்ட புருவம், கயல்விழி, கூர்நாசி, கோவை பழமென சிவந்த அதரங்கள் என காண்பவர்கள் சில நொடிகள் முகத்தில் கண்பதித்து செல்லும் வண்ணம் எழிலோவியமாக இருந்தாள். எம்ப்ராய்டரி போடப்பட்ட மெரூன் நிற காட்டன் சல்வார் அவள் மேனிக்கு எடுப்பாயிருக்க, முடியை குதிரைவாளாக அடக்கி நேர்த்தியாக இருந்தாள். ஏண்டா தங்கம் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? ரிலாக்ஸாக இருமா, பார்த்துக்கலாம். இந்த வேலை இல்லைனா இன்னொரு வேலை என்று மகளின் தலையை வாஞ்சையுடன் தடவி விட்டபடி கேட்டார் அவளின் அன்னை புஷ்பவதி. இல்லம்மா, இன்னும் எவ்வளவு நாளுக்கு தான் நீயே கஷ்டப்படுவ? நான் சீக்கிரமாக வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பித்து உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன் என்றவளிடம், நீ செய்ய போற காரியத்தால உன் அம்மாவை நல்லபடியா பார்த்துக்க முடியுமா என்று கேள்வி கேட்ட மனசாட்சியை அடக்கினாள். அந்த கம்பெனியை இழுத்து மூடாம இருந்திருந்தா இந்நேரம் நீ வேலை தேடிட்டு இருந்திருக்கவே வேண்டாம். என்ன பண்ண, எல்லாம் நம்ம நேரம், சலிப்போடு கூறினார் அன்னை. சரி சரி, அதை விடுமா, இன்னைக்கு உன் மக வேலையோட வருவா என்றால் தன் பதட்டம் மறைத்து தாயின் துயர்களையும் விதமாக. சரிடாமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்று மகளை அனுப்பிவிட்டு தன் வேலைகளை கவனிக்கலானார். கணவனை இழந்த புஷ்பவதி வீட்டிலிருந்தே துணி தைத்து தன் மகளை கல்லூரி படிக்க வைத்து ஆளாக்கி இருந்தார். தாயின் சிரமத்தை உணர்ந்து பொறுப்புடன் தன் பணிகளை செய்யும் மகளை எண்ணி பெருமை கொண்டிருந்தார் அன்னை. மயூர நிலா ஃபேஷன்ஸ் என்ற பெரிய பெயர் பலகையை தாங்கி விஸ்தாரமாக நின்றிருந்தது பலவிதமான ஒப்பனை பொருட்களை தயாரிக்கும் அந்த காஸ்மெட்டிக்ஸ் நிறுவனம். பார்க்கிங் ஏரியாவில் தனது ஸ்கூட்டியை நிறுத்தியவள் அதன் கண்ணாடியில் தன் முகத்தை ஒரு முறை சரிபார்த்து கொண்டாள். உள்ளே சென்று விசாரித்து தனக்கான இருக்கையில் சென்று அமர்ந்தாள். ஏற்கனவே சிலர் காத்திருந்தனர். அருகில் அமர்ந்திருந்த பெண்ணிடம் நேச புன்னகையை உதிர்த்துவிட்டு அமர்ந்தவளுக்கு பதற்றத்தில் முகத்தில் வியர்வை முத்துக்கள் அரும்பி இருந்தது. தனது கைக்குட்டையை எடுத்து அதனை ஒற்றி எடுத்தவள் தனது முறைக்காக காத்திருந்தாள். மிஸ் வெண்ணிலா, நீங்க உள்ள போங்க என்று ரிசப்ஷனிஸ்ட் தனது பூவிதழ்களால் உதிர்க்க தனது ஃபைலை கையில் எடுத்துக்கொண்டு இன்டர்வியூ நடக்கும் அறைக்கு சென்றாள். மே ஐ கம் இன் சார் என்று சம்பிரதாயப்படி கேட்டுவிட்டு உள்ளே நுழைந்தாள். பெரிய டேபிள் போடப்பட்டு எதிரே கோட் சூட் சகிதம் மூவர் அமர்ந்திருந்தனர். அதில் அந்நிறுவனத்தின் GM தர்மேந்திரன், HR மேனேஜர் சஞ்சீவன் மற்றும் சீனியர் அக்கவுண்டன்ட் இருந்தார். குட் மார்னிங் சார் என்றவளிடம், குட் மார்னிங், ப்ளீஸ் பி சீட்டட் என்று எதிரில் இருந்த இருக்கையை காண்பித்த தர்மேந்திரன், உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்க என்றார். அதுதான் ரெஸ்யூம்லேயே எல்லாத்தையும் போட்டு தானே அனுப்புகிறோம், திரும்ப ஒரு வாட்டி இப்போ ஒப்பிக்கணுமா என்று மனதில் எண்ணியவள், என் பெயர் வெண்ணிலா, MCom CA முடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி காஸ்மெட்டிக்ஸ் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 1 வருடம் வேலை பார்த்தேன். பட் அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டதால் உங்கள் விளம்பரம் பார்த்து இங்கே அப்ளை பண்ணினேன். நீங்கள் இந்த வேலையை எனக்கு கொடுத்தால் என்னோட பெஸ்ட்டை நான் வேலையில் செய்வேன் சார் என்றால் அழகான உடல் மொழியோடு. ஓகே, வெல், ஸோ ஏற்கனவே காஸ்மெட்டிக்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. காஸ்மெட்டிக்ஸ் பற்றி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியும் என்றார் GM. ஒரு நொடி அவள் முகம் இறுகி மறுகணமே அதை மாற்றியவள், இந்த காலத்து பொண்ணுங்க சாப்பாடு இல்லாமல் கூட சுற்றுவாங்க, ஆனால் காஸ்மெட்டிக்ஸ் இல்லாமல் வாசப்படி தாண்ட மாட்டாங்க. அந்தளவுக்கு காஸ்மெட்டிக்ஸ் அத்தியாவசியமான ஒன்றாக மாறிடுச்சு என்றாள். நீங்கள் என்ன பிராண்ட் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
பெண்களின் விருப்பம் என்ன, எந்த வகையான காஸ்மெட்டிக்ஸை அவர்கள் விரும்புகிறார்கள் என்பதை அறிய அனைத்து பெண்களிடமும் இந்த கேள்வியை கேட்டிருந்தனர். பெரும்பாலானோர் இந்நிறுவனத்தின் இன்டர்வியூ என்பதால் இதன் பெயரையே கூறி சென்றிருந்தனர். ஆனால் வெண்ணிலாவோ, சாரி சார், நான் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது என்றால் அதே நிமிர்ந்த பார்வையுடன். அவளது பதிலில் மூவரும் ஒரு கணம் அவள் முகத்தை ஏறிட்டு பார்த்தனர். மேக்கப் போட்டு அவ்வப்போது டச்சப் செய்து வலம் வரும் பெண்களிடையே அழகு சாதன பூச்சின்றி பொன் மஞ்சள் நிலவாய் ஜொலித்தது அவள் முகம். எல்லாம் ஓகே, பட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கு என்று தங்களுக்குள் கூறிக்கொண்டனர். ஏற்கனவே ஒரு காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியில் வேலையும் பார்த்துருக்கீங்க, ஆனால் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லைன்னா நீங்கள் ஏன் வேறு ஏதாவது கம்பெனிங்களில் வேலைக்கு ட்ரை பண்ணலாமே? சார், எங்கே போனாலும் நான் அக்கௌண்ட் செக்ஷனில் வேலையை தான் பார்க்க போகிறேன். அதோட உங்கள் விளம்பரம் பார்த்தேன். எனக்கும் வீட்டிலிருந்து அதிக தூரம் இல்லை, அதனால தான் அப்ளை பண்ணினேன். டாஸ்மாகில் வேலை பார்க்குறவங்களெல்லாம் குடிகாரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே என்றால் தயக்கமாக. எஸ், பட் இது ஒரு காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி, ஸோ அது பற்றின நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும் என்றார் ஜிஎம். டோன்ட் வரி சார், நான் யூஸ் பண்ணுறதில்லைன்னு மட்டும்தான் சொன்னேன். அதுக்காக அதை பற்றி எதுவும் தெரிஞ்சு வச்சுக்காம இருக்க மாட்டேன். நீங்கள் 3 பேரும் இதை போட்டுக்கிட்டா திரியிறீங்க என்று தொண்டை வரை வந்த கேள்வியை உதடுகளுக்கு செல்ல விடாது தடுத்து கூறினாள். மேலும் பல கேள்விகளை மற்றவர்களும் கேட்டு முடிக்க அவளது தைரியமான பேச்சு மூவரையும் கவர்ந்தது. நிறுவனத்திற்கு பிடித்த மாதிரி பதில் சொல்லாது வெளிப்படையாக பேசிய விதமும் அவள் உடல் மொழியும் அவளுக்கு மதிப்பெண்களை கூட்டி வழங்கியிருந்தது. என்னதான் பல இடங்களில் ஜால்ரா போடுகிறவர்கள் மேலே வந்தாலும் மனதில் தைரியத்தோடு மனசாட்சிக்கு உண்மையாக நேர்மையாக செயல்படுபவர்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கத்தான் செய்கிறது. அவளிடமிருந்து ஃபைலை பெற்று பார்க்க அனைத்தும் திருப்திகரமாக இருக்கவே அதிலுள்ள விவரங்களை உறுதி செய்த பின் அதனை அவளிடம் நீட்டியவர், நீங்க போய் வெயிட் பண்ணுங்க என்றார். அனைத்தையும் தனது அறையிலிருந்து பார்த்து கொண்டிருந்த அந்நிறுவனத்தின் எம்டி மயூரன் முகத்தில் மென் புன்னகை படர்ந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில் கலரை அதிகமாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். கதை கருவுக்கு அது அவசியங்கிறதுனால அப்படி பண்ணியிருக்கேன். தொடர்ந்து கேளுங்க, ஒரு வித்தியாசமான கதையாக தான் இருக்கும். தேன் நிலா 2. இன்டர்வியூ முடிந்தவுடன் தன் லேப்டாப்பை அணைத்து வைத்துவிட்டு அந்த அறைக்கு சென்றான் மயூரன். மயூரன் பரம்பரையாகவே செல்வ செழிப்புக்கு பஞ்சமில்லா குடும்பத்திலிருந்து வந்தவன். தந்தை விஸ்வநாதன் அரசாங்கத்தில் உயர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர். மகனையும் எப்படியும் ஏதாவது ஒரு அரசாங்க வேலையில் சேர்த்து அவன் வாழ்வை நல்லபடியாக அமைத்து கொடுக்க நினைக்க மயூரனோ MBA படித்துவிட்டு சொந்தமாக தொழில் துவங்க போவதாக ஒற்றை காலில் நின்றான். தந்தை எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் பலனின்றி போக இறுதியில் கம்பெனி தொடங்க ஒத்துக்கொண்டார். சிறிய அளவில் துவங்கப்பட்ட நிறுவனம் அவனது அயராத உழைப்பாலும் அழகு சாதனங்கள் மேல் மக்கள் கொண்டுள்ள ஈடுபாட்டாலும் மிகப்பெரிய நிலையை எட்டியுள்ளது. மயூரனின் முயற்சியால் பேபி ப்ராடக்ட் தயாரிப்பு, இணை பொருட்கள் தயாரிப்பு என மேலும் கிளைகளை விஸ்தாரமாக்கி முன்னேற்றங்கள் கூடி சென்றது. தற்சமயம் இயற்கை அழகு சாதன பொருட்கள், அதாவது கஸ்தூரி மஞ்சள், சிகைக்காய், மூலிகை குளியல் பொடி போன்றவை தயாரிப்பில் அடியெடுத்து வைக்க எண்ணி அதற்கான முயற்சியை துவங்கியுள்ளான். மிடுக்கான தோரணையுடன் கண்களில் கூர்பார்வையுடன் நேருக்கு நேர் பார்த்து பேசும் கம்பீரத்தின் அடையாளம் அவன். மயூரனை கண்டவர்கள் மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்க அவர்களை அமரச் சொல்லியவன், அந்த லலிதாவை அக்கவுண்டண்டாக அப்பாயிண்ட் பண்ணிடலாம் என்றான். மூவரும் சற்றே அதிர்ந்தனர். சஞ்சீவனோ, அந்த வெண்ணிலா பர்ஃபார்மன்ஸ் ஆட்டிடியூட் எல்லாமே பெஸ்டா இருந்ததே என்றான். ஆமா சார், எனக்கும் அந்த பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது என்றார் ஜிஎம். அடுத்த வாரம் நடக்க இருந்த என்னோட PA செலெக்ஷன் இன்டர்வியூவை கேன்சல் பண்ணிடுங்க, வெண்ணிலாவை என் PAவா அப்பாயிண்ட் பண்ணிடுங்க என்க மற்றவர்களுக்கும் அது சரி எனப்பட்டது. மற்ற இருவரும் கிளம்ப அங்கேயே நின்றான் சஞ்சீவன். ஏண்டா என்னை இப்படி பார்க்குற? ஏதோ சரியில்லையே, அவனை ஏற இறங்க பார்த்தபடி கூறினான் சஞ்சீவன். சஞ்சீவன் மயூரனிடையே நீண்ட நாளைய நட்பு தொடர்ந்தது. அலுவலக வேலை தாண்டிவிட்டால் இரண்டும் அடித்து கும்மி அடிக்கும் சிறுவர்கள். அட நீ வேறடா, எவ்வளவு வேலையில சேர்த்தாலும் வேலையை விட்டுட்டு என்னை கவுத்துறதுல தான் குறியா இருக்காங்க. பெண்கள் அவனிடம் வழிந்து பேசுவதை அறவே வெறுத்தான். அவனின் பணமும் மிடுக்கான தோற்றமும் பல பெண்களை அவன் பின்னால் சுற்ற வைத்திருந்தது. அதனாலேயே பெண்கள் என்றால் வேப்பங்காயாக கசந்தது மயூரனுக்கு. ஓ, பிறகு ஏன் திரும்பவும் பொண்ணு?
இந்த தடவை ஆண் பிஏவா செலக்ட் பண்ணணும்னு சார் சொன்னீங்க? நக்கலாக கேட்டான். இந்த பொண்ணு கொஞ்சம் கூட பயம் இல்லாம வெளிப்படையா நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னால. ஜால்ரா போடுறவங்க நமக்கு ஆகாதுடா, அதனால தான் என்றான் கூலாக. பார்ப்போம் பார்ப்போம். அடங்குடா, போய் வேலையை பாரு என்று சில விஷயங்களை கூறி அனுப்பினான். இன்டர்வியூ முடிந்து அனைவரும் சென்றிருக்க லலிதா மற்றும் வெண்ணிலா மட்டும் அமர்ந்திருந்தனர். லலிதாவை அழைக்க அவள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு கிளம்பினாள். நம்மளையே இங்கே இப்படி உட்கார வச்சிருக்காங்க என்று பொறுமை இழந்தவள் ரிசப்ஷனிஸ்டிடம் சென்று கேட்கலாம் என எழுந்து செல்ல அவளே, மிஸ் வெண்ணிலா, நீங்க எம்டி ரூமுக்கு போங்க என்றாள். எம்டி அறைக்கு செல்ல அங்கே மிடுக்கான தோரணையுடன் அமர்ந்திருந்தான் நம் மயூரன். எதற்காக தன்னை அழைத்தான் என்ற குழப்பத்துடனே அவனை ஏறிட, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களோட நேர்மையான பேச்சு ரியலி குட், உங்களுக்கு விருப்பம்னா என்னோட பிஏவா நாளைக்கு இங்கே ஜாயின் பண்ணலாம் என்றான் தன் கம்பீர குரலில். சில நொடிகள் யோசித்தவள் பின் ஓகே சார் என்றால் மனதில் சில எண்ணங்களுடன். உங்கள் சேலரி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கு என்று அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அவளிடம் கொடுத்தான். இனி அவள் தன் அருகிலேயே இருக்கப் போகிறாள் என்ற எண்ணம் மயூரனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. எதனால் இப்படியொரு உணர்வு என்று அவனாலும் புரிந்து கொள்ள இயலவில்லை. இதுவரை பெண்கள் என்றாலே பார்த்து சிரிக்க தயங்குபவன் இன்று வெண்ணிலாவை கண்களால் பருகி கொண்டிருந்தான். எழில் கொஞ்சிடும் அவள் முகத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல தோன்றியது. இருவரும் எதிரெதிர் எண்ண ஓட்டத்தில் அமர்ந்திருக்க காலச்சக்கரம் வேறு விதமாக சுழல தயாராகியிருந்தது. அவனிடமிருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பெற்றுக்கொண்டு கிளம்பினாள். அவள் அவளது ஸ்கூட்டியை எடுத்து செல்லும் வரை தனது அறையின் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்தவனை சஞ்சயின் குரல் கலைத்தது. ஏன் வீடு வர கொண்டு போய் விட்டுட்டு வர வேண்டியது தானே? நக்கலாக கேட்டபடியே அருகே வந்தான். அவன் முதுகில் ஒரு அடியை போட்டவன், போடா போடா என்றவன் முகத்தில் வெட்கம் லேசாக எட்டி பார்த்தது. நண்பனின் முகத்தில் படர்ந்த வெட்கத்தை கண்டவன், ஐயே சகிக்கல, தயவு செஞ்சு வெட்கப்படாத என்றான் மனதில் மகிழ்ச்சியோடு. அவனை முறைத்தான் மயூரன். இருந்தாலும் என் தங்கச்சி புத்திசாலியும் தைரியசாலியும் தான், ஆனா அவளை பத்தி எதுவும் தெரியாம ஆசையை வளர்த்துக்காதடா என்றான் அக்கறையோடு. என்னடா நீ பாட்டுக்கு ஏதேதோ கற்பனையை வளர்த்துக்காத, இதுவரை நான் பார்த்த பொண்ணுங்கள்ல இவ கொஞ்சம் வித்தியாசமா இருக்காளே அப்படிங்கிற யோசனையில பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள தங்கச்சி தொங்கச்சின்னுட்டு வந்துட்டான் வீராய்ப்பாகவே கூறினான். ஏன் நீ பார்த்த பொண்ணுங்க எல்லாருமே உன் பின்னாடி ஜால்ரா தூக்கிட்டு வந்தாங்களாக்கும் ஏற்ற இறக்கத்தோடு கேட்டான். எவ்வளவு பேர் தூக்கிட்டு வந்தாங்கன்னு உனக்கு தெரியாதாடா? சில பெண்களின் செயலால் தன் நண்பன் பெண்களின் மேன்மையை உணராது பெண்களையே வெறுக்கும் அளவிற்கு வந்திருப்பதை எண்ணி கவலை கொண்டான். அவனுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை மயூரனின் அன்னை. அவரை போன்ற குணமுள்ள பெண் இவன் வாழ்வில் வந்தால் இவன் மனநிலை மாறுமென உறுதியாக நம்பினான். தனது எண்ண ஓட்டத்தை மறைத்து சரி சரி நம்பிட்டேன் என்றபடி அங்கிருந்து கிளம்பினான். வீட்டிற்கு சென்ற வெண்ணிலா தாயை கெட்டி அணைத்தாள். எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா, அதுவும் அந்த கம்பெனி எம்டியோட பிஏவா, மாதம் 40,000 சம்பளம் என்றால் உற்சாகமாக. இப்போவாவது நமக்கு நல்ல காலம் பிறந்திருக்கே, நீ கொஞ்ச காலம் வேலைக்கு போனால் இந்த சம்பள பணத்தை சேர்த்து வச்சு நல்லபடியாக உன் கல்யாணத்தை முடிச்சிடுவேன். ஆரம்பிச்சிட்டியா? இந்த கல்யாணத்தை தவிர வேற எதுவும் உனக்கு தெரியாதே. எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இனிமே இந்த பேச்சை எடுக்காத என்று கோபத்தோடு கூறி செல்பவளை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தார் புஷ்பவதி. அதே நேரம் வீட்டிற்கு உற்சாகமாக சென்றான் மயூரன். அரண்மனை போன்ற அந்த பிரம்மாண்ட மாளிகைக்கு முன் தனது காரை நிறுத்தியவன் கீச்செயினை கையில் சுழற்றியபடி உள்ளே சென்றான். என்ன கண்ணா, இன்னைக்கு சீக்கிரமாவே வந்துட்ட என்று மகிழ்ச்சியோடு மகனை ஏறிட்ட காமாட்சி அவனது முகத்தில் குடிக்கொண்டிருந்த புது பொலிவை கண்டு ரொம்ப குஷியா இருக்க போல, என்ன விஷயம் என்றார். ஆஹா, பார்த்த மறு நிமிடமே அம்மா நம்ம மனசை கண்டுபிடிச்சிட்டாங்களே என்றெண்ணியவன், அப்படிலாம் ஒண்ணுமில்லையேம்மா என்றான். என்னடா இது, அவளை பார்த்ததுல இருந்து அந்த சஞ்சயும் நம்ம கிட்ட வம்பிழுத்துட்டே இருக்கான், இப்ப அம்மா வேற ஏதோ ஆராய்ச்சி பண்றாங்களே என்ற எண்ணத்தோடு அவன் இருக்க, எனக்கு தெரியாத என் பையனை பத்தி ஏதோ உன் மனசுக்கு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, அது என்னன்னு நீ சொல்லாட்டியும் பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம் என்றார் அன்னை. தன் மேல் உயிரையே வைத்திருக்கும் அன்னையின் அன்பு மனம் புரிய,
இன்னைக்கு இன்டர்வியூவில் ஒரு பொண்ணு ரொம்ப தைரியமாக நேர்மையாக பதில் சொன்னா. அவளையே என் பிஏவா அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். அவளோட ஆட்டிடியூட் எனக்கு பிடிச்சிருக்கு. சற்றே மழுப்பி கூறியவன், சரி அதை விடுங்க, அப்பா கால் பண்ணினாங்களா, எப்போ வரதா சொன்னாங்க என்றான். மகனின் தடுமாற்றத்தையும் பேச்சை மாற்றுவதையும் புரிந்த காமாட்சி, 2 நாள் ஆகுமாம், ஏன் நீ பேசலையா என்றார். குறுக்கு விசாரணை பண்ணாம எனக்கு காஃபி கொடுத்தனுப்புங்க என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றான். தேன்நிலா 3. மறுநாள் வழக்கம் போல காலை அலுவலகம் கிளம்பி சென்றான் மயூரன். சற்று நேரத்தில் அலுவலகம் வந்த வெண்ணிலாவை அழைத்தவன் சஞ்சீவனையும் அழைத்து அவள் பணி தொடர்பான விவரங்களை விளக்கும்படி கூறிவிட்டு ஃபேக்டரியில் பணிகளை பார்வையிடச் சென்றான். மயூரனின் விஸ்தாரமான அறையின் ஓரத்திலேயே ஒரு கேபின் இவளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. முழுவதும் கண்ணாடியால் ஆன கேபின். அங்கிருந்த கணினியில் கோப்புகளை காட்டி சஞ்சீவன் அவளது பணி குறித்து இம்மி இம்மியாக அவளுக்கு விளக்கியதோடு, இதோட 20 பிஏக்களை பணியை விட்டு துரத்தி இருக்காரு. உங்கள் வேலைங்களை மிகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் செய்யணும். எல்லா விஷயத்தையும் குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு நேரத்துக்கு சரியாக ரிமைண்ட் பண்ணணும். ஒரு கம்பெனி எம்டியோட பிஏனா அதோட பொறுப்புகளை உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியிருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் தயங்காமல் என்கிட்ட கேளுங்க என்றான். தன் நண்பனின் மனதை லேசாக திருப்பியவள் பணியை தொடர வேண்டும் என விரும்பி, ஓகே சார் என்று அவன் கூறிய அனைத்து விவரங்களையும் கவனமாக கேட்டுக்கொண்டாள். அன்றைய நாளில் பல முறை சஞ்சீவனிடம் பல சந்தேகங்களை கேட்டிருப்பாள். ஃபேக்டரி சென்று பார்வையிட்டு திரும்பி வந்தான் மயூரன். உள்ளே நுழைந்தவன் பார்வை வெண்ணிலாவிடம் சென்றது. அவன் வந்ததை கவனிக்காது கணினியில் மும்மரமாக ஏதோ செய்து கொண்டிருந்தாள். அவனது இருக்கையில் சென்று அமர அப்பொழுதுதான் நிழலாடுவதைக் கண்டு நிமிர்ந்தவள் அவன் இருப்பதைக் கண்டு, அச்சோ, இவர் வந்ததை கூட கவனிக்காமல் இருந்துட்டேனோ, என்ன சொல்ல போகிறாரோ என்ற தயக்கத்தோடு அவனிடம் சென்றவள், சாரி சார், நீங்கள் வந்ததை கவனிக்கல என்றாள். இட்ஸ் ஓகே, நான் வர்றதையும் போகிறதையும் கவனிக்கிறது உங்கள் வேலை இல்லை. பட் இருந்தாலும் சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். தட்ஸ் ஓகே, உங்கள் ஜாப் பற்றி எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா என்றான் அதிகார தோரணையில். ஆமாம் சார், சஞ்சீவன் சார் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணினாங்க. ஓகே, நாளையில இருந்து மார்னிங் வந்ததும் என்னோட ஷெட்யூல் சொல்லிடணும். அண்ட் தேவையில்லாத விஷயங்கள் எதையும் அனுமதித்து என் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. காட் இட் என்றான் அதே தோரணையில். ஓகே சார் என்றவள் மனதில் இவனுக்கு பெரிய அப்பா டக்கர்னு நினைப்பு. ஓவராக தான் சீன் போடுறாரு. இருந்தாலும் அவன் பர்சனாலிட்டிக்கு இந்த சீன் தப்பில்லை தான் என்று வசைப்பாடி புகழ்ந்ததை அவன் அறிய வாய்ப்பில்லையே. ஓகே, இன்னைக்கு வந்திருக்க மெயிலெல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார் என்று அதற்கான விளக்கங்கள், பதிலளிக்க வேண்டிய மெயில்கள் குறித்து சந்தேகங்களையும் கேட்டுக்கொண்டாள். ஒரே நாளில் அனைத்தையும் புரிந்து கொண்டு பக்காவாக செயல்பட்டது மயூரனை வெகுவாக கவர்ந்தது. ஓகே குட் என்றவன் ஃபோனை எடுத்து யாரிடமோ பேச சில நிமிடங்களில் சில ஃபைல்களுடன் வந்தால் ஒரு பெண். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு கொண்டு வாங்க என்று கூறினான். கடமையே கண்ணாக அவள் தனது பணிகளை செவ்வனே செய்து கொண்டிருக்க நம் மயூரனின் மனதோ அவளது முகத்தை அளவிட்டது. துளியும் முகப்பூச்சில்லா அப்பழுக்கற்ற முகம். உனக்கு வெண்ணிலான்னு சரியாதான் பேர் வச்சிருக்காங்க என நினைத்து கொண்டிருந்தான். மயூரனுக்காக மதிய உணவை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு சென்றார் ஒருவர். சற்று நேரத்தில், ரொம்ப பசிக்குதுடா, சாப்பிடலாமா என்றபடியே உள்ளே நுழைந்தான் சஞ்சீவன். 1 மணி ஆகிடக்கூடாதே, தானும் உனக்கு பசி வந்துடுமே. அட போடா, நம்ம நல்ல தம்பி அண்ணா வரும்போதே மோப்பம் பிடிச்சிட்டேன்டா, வா வா என்று பரபரத்தவன் மயூரனின் கண் சென்ற திசையை கண்டு அப்பொழுதுதான் அங்கே ஒரு ஜீவன் இருப்பதை நினைவில் கொண்டான். அடடா, பாதி நாள் உனக்கு பிஏ இல்லாமல் போயிடுறதால நான் மறந்தே போயிட்டேன்டா. சரி, அவங்களையும் நம்ம கூட சாப்பிட கூப்பிடலாமா? எங்கே தாம் தூமென குதித்து விடுவானோ என்ற ஐயத்தோடே கேட்டான். உன் விருப்பம் என்ற நண்பனை ஆச்சரியமாக பார்த்தபடி அவள் அருகே சென்று, என்னம்மா ரொம்ப பிஸியா? ஆனால் சாப்பாட்டுக்கு வஞ்சம் வைக்கக்கூடாது, வாங்க வந்து சாப்பிட்டுட்டு வேலையை பாருங்க என்றான். புன்னகையை உதிர்த்தவள், ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் என்றாள். என்னம்மா, நாங்கள் 2 பேர் அங்கே சாப்பிட போகிறோம், நீ மட்டும் ஏன் தனியாக சாப்பிட்டுக்கிட்டு, வா எங்களோட ஜாயின் பண்ணிக்க. அவள் தர்ம சங்கடத்துடன், உங்களோட எப்படி என இழுக்க, அவன்தான் அவ்வளோ தூரம் சொல்கிறான்ல, ஒழுங்கா வந்து எங்களோட சாப்பிடு. கணீரென ஒலித்தது மயூரனின் குரல்.
இவ்வளவு நேரம் மரியாதையோடு பேசிக்கொண்டிருந்தவன் திடீரென உரிமையோடு அழைத்ததும் அவன் பேச்சின் அழுத்தமும் கண்டு ஏனோ எதுவும் கூறாது தனது டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு அவர்களுடன் சென்றாள். அவன் அறையின் உட்புறம் இருந்த டைனிங் ஹாலில் மூவரும் அமர்ந்து உணவருந்த சஞ்சீவனும் மயூரனும் பல கதைகள் பேசிக்கொண்டிருக்க இவர்கள் இருவரும் நண்பர்களா என்ற யோசனையோடே வெண்ணிலா அமைதியாக உணவினை கொறித்து கொண்டிருந்தாள். என்ன பண்ணிட்டு இருக்க? திடீரென மயூரன் வெண்ணிலாவிடம் கேட்க அவன் கேள்வியின் அர்த்தம் புரியாது வெடித்தாள் மங்கை. சாப்பாட்டை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டேன் என்றான் தெளிவாக. பேசாம நான் அங்கேயே சாப்பிட விட்டிருந்தா ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போயிருப்பேன். இங்க கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு கேள்வி வேற என மனதினுள் எண்ணியவள், சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், புது இடம், அதான் கொஞ்சம் அன்னீசியா இருக்கு என்றாள். நாங்க உன்னை கடிச்சு தின்னிட மாட்டோம், நீ பயப்பட தேவையில்லை. இப்படி கோழி கொத்துற மாதிரி குறிச்சா உடம்பு என்னாகிறது, ஒழுங்கா சாப்பிடு என்று கட்டளையிட்டான். அவனது வார்த்தைகள் அவளை ஏதோ செய்தது. உரிமையெடுத்து அவன் உரிமையில் பேசியது, தான் உண்ண வேண்டும் என்பதில் அவன் கொண்ட அக்கறை அவளுக்கு ஏனோ பிடித்தது. என்ன யோசனை என்றான் அவள் முகம் நோக்கி. ஒண்ணுமில்ல சார் என்றவள் வேகமாக உண்ணத் துவங்கினாள். இவர்களின் உணவிலிருந்து கூட்டு பொரியல் எடுத்து அவளுக்கும் பரிமாறினான் சஞ்சீவன். போதும் என மறுக்க மயூரனின் முறைப்பில் வாயை மூடியவள் அமைதியாக உண்டு முடித்தாள். ஒரே நாளில் அவளை தங்களோடு இணைந்து உணவருந்த அழைக்கும் அளவிற்கு நெருங்கியது மனதில் தென்றலாய் வருடியது. மயூரனுக்குமே இது ஆச்சரியம்தான், எப்படி அவளை தங்களோடு இணைத்து கொண்டான் என்பது. ஆனால் வெண்ணிலாவின் மூளையோ இந்த நம்பிக்கையை உன் ஆயுதமாக்கு என கட்டளையிட்டது. மயூரனின் நம்பிக்கையை ஆயுதமாக்கி வெண்ணிலா செய்ய நினைப்பதென்ன? அதை தாங்குவானா மயூரன்? பொறுத்திருந்து பார்ப்போம். தேன் நிலா 4. காலச்சக்கரம் தன் பணியை செவ்வனே செய்ய நாட்கள் வெகு வேகமாக ஓடியது. வெண்ணிலா தன் பணியை கண்ணும் கருத்துமாக செய்து மயூரனின் மதிப்பை பலமாக சேர்த்திருந்தாள். அதே சமயம் தான் செய்ய நினைத்த பணிக்கு இலைமறைவினில் தன் முதல் அஸ்திவாரத்தை பலமாக போட்டிருந்தாள். அந்த அஸ்திவாரத்தில் பிற்காலத்தில் தங்கள் காதல் அஸ்திவாரத்தை அசைக்கும் பிரம்மாஸ்திரமாய் மாறப்போவது அவள் அறியவில்லை. இவளுடன் புதிதாக வேலைக்கு சேர்ந்த லலிதா முதல் அங்கு பணிபுரியும் பெரும்பாலான இளம்பெண்கள் அவனிடம் பேசும் ஓரிரு தருணங்களுக்காக தவம் இருப்பதை கண்கூடாக கண்டவள், அப்படி என்னதான் இருக்கு இந்த கடுவன் பூனையிடம் என்று அவன் முகத்தை ஆராய்ந்தாள். ஆண்மையின் அடையாளமான கம்பீரமான சிறிது திமிரை தன்னகத்தே கொண்ட முகம், பெண்களின் கண்களை பார்த்து பேசும் நேர்மை, சிரிப்பை கடன் கொடுத்து எப்பொழுதாவது புன்னகையை தனதாக்கும் இதழ்கள், மொத்தத்தில் பெண்களிடம் பல்லிழுத்து வழியும் ஆண்களை பெண்களுக்கு பிடிப்பதில்லை என்பதின் அடையாளமாக அவன் இருந்தான். அழகு என்பது பார்க்கும் பார்வையில்தான் உள்ளது. நல்ல குணமே ஒருவரை அழகானவராக மாற்றுகிறது. அவனையே கவனித்திருந்தவள் மனமும் அவன் புறம் அவளறியாமல் சாய்ந்தது. இவள் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த மயூரன் என்ன என்பது போல் ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கினான். தன்னை சமாளித்தவள் ஒண்ணுமில்ல என்ன என்று கேள்வியை அவன் புறமே திருப்பினாள். அவள் பார்த்திருந்த நேரம் வரை அவளையே அவனும் பார்த்திருக்க அவளது என்ன என்ற கேள்வியில் பேச்சை வளர்க்காமல் ஒரு ஃபைலை குறிப்பிட்டு சரிபார்த்து கொடுக்கும்படி கேட்டான். அவளும் என்ன ஓட்டங்களை புறம் தள்ளி பணியில் மூழ்கினாள். மற்ற நேரங்களில் பணியில் மும்முரமாக இருந்தாலும் உணவு வேளையில் இவளையும் தங்களுடன் நினைத்து கொண்டு மிக இயல்பாக பேசினான். சஞ்சீவனும் மயூரனும் செய்யும் அலப்பறைகளையும் அவர்களின் அரட்டையையும் காணும் பொழுது ஒரு கம்பெனியின் எம்டியா இது என்று நினைக்க தோன்றும். அண்ணன் தங்கையாகவே மாறியிருந்தனர் சஞ்சீவனும் வெண்ணிலாவும். சஞ்சீவனை அண்ணா என்று அழைத்தவளது மனம் மயூரனை அவ்வாறு அழைக்க அணை போட்டு தடுத்தது. அன்று சஞ்சீவன் விடுப்பில் இருக்க இருவர் மட்டுமே தனித்து உணவு உண்டனர். அவன் இல்லாது வெண்ணிலாவிற்கு போர் அடித்தது. மயூரனிடம் வேலை விஷயமாக இயல்பாக பேசுபவளால் தனிப்பட்ட இந்த நேரத்தில் பேச தயக்கமாக இருந்தது. சஞ்சீவன் அண்ணா இல்லாம நல்லாவே இல்லை, வாய்விட்டு கூறிவிட்டாள். அண்ணா என்றாலும் அவள் தன்னை விட சஞ்சீவனை தேடியதில் மயூரனுக்கு கடுப்பேற, ஏண்டி என்னையெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா என்றான். இதனடா வம்பா போச்சு, தவளை தன் வாயாலே கெடும் அப்படிங்கிற மாதிரி பேசாமல் இருந்த சிங்கத்தை சீண்டி விட்டுட்டேனே என மனதில் நினைத்தவள், அப்படியெல்லாம் ஒன்றுமில்ல, அண்ணா இருந்தால் ஏதாவது ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க, அதுதான் சொன்னேன் என்றாள். ஏன்
நாங்கள் எல்லாம் பேச மாட்டோமா? நீங்கள் பேச மாட்டீங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்புறம் ஏன் இந்த புலம்பல்? யார் புலம்புனா? ஒரு வார்த்தை சொன்னது இவ்வளவு பெரிய குத்தமா? ஆமாம், பக்கத்தில் இருக்கிறவனை விட்டுட்டு இல்லாத ஆளை தேடி புலம்புனா என்ன அர்த்தம்? பக்கத்தில் இருக்க ஆள் கூட இருக்க பிடிக்கலையா, இல்லை ஆளையே பிடிக்கலையா? இறுகிய முகத்தோடு கேட்டான். சாதாரணமாகவே அவன் கோபப்பட்டால் இவள் மண்டையாட்டி விடுவாள். இப்பொழுது இப்படி உரிமையோடு தன்னிடம் சண்டை இடுபவனிடம் என்ன சொல்லவென பேதையவள் தடுமாற, ஏய், உன்கிட்ட தான் கேட்கிறேன், பதில் சொல்ல முடியுமா முடியாதா? சீறினான். அவனுக்கும் தன் கோபத்தின் அர்த்தம் புரியவில்லை. ஆனால் அவன் மனதிற்கு இதமான பதில் அவளிடமிருந்து வேண்டியிருந்தது. உங்களை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? ஏன் இப்படி சின்ன பிள்ளையாட்டம் அடம் பிடிக்கிறீங்க? நான் தப்பா எதுவுமே சொல்லலையே. பாவமாக கேட்டாள். அவளிடம் அபரிமிதமாக வெளிப்படும் அவள் தைரியத்தை தொலைப்பது அவளுக்கே வருத்தமாகத்தான் இருந்தது. நான் கேட்டதுக்கு தெளிவான பதில் வேணும். எழுத்துக்கள் சிதைந்துவிடும் அளவுக்கு வார்த்தைகளில் அழுத்தம் கொடுத்து கேட்டான். அவனின் அழுத்தம் பெண்ணவளின் மனதையும் அழுத்த, உங்க பக்கத்தில் இருக்கிறதும் பிடிச்சிருக்கு, உங்களையும் பிடிச்சிருக்கு, போதுமா என்றாள் சற்றே சீற்றத்துடன். இதை ஏன் இப்படி கோபமா சொல்லுற? நான் ஏதும் தப்பா கேட்கலையே. அவளிடமிருந்து தான் எதிர்பார்த்த பதில் வந்ததும் இயல்பாக கேட்டான். அவனை முறைத்தவள், சாப்பிடுங்க, டைம் ஆகுது, 3 மணிக்கு ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, ஞாபகம் இருக்கா என்று பொறுப்பாக எடுத்துரைக்க, அவள் முகத்தை கண்களால் ஒரு முறை அளவிட்டு, சரி சரி சாப்பிடு என அவளுக்கானதை அவள் புறம் வைத்துவிட்டு உண்ண துவங்கினான். அலுவலக சூழல் இவளுக்கு பிடித்து போக தன் அன்னையிடம் அவள் அடிக்கடி பேசும் விஷயம் இவர்களை பற்றியதாக மாறியிருந்தது. நெடுநாளைக்கு பிறகு இயல்பாக பேசும் மகளின் மனமாற்றம் அன்னைக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது. மறுபுறம் மயூரனின் வீட்டில் அவனுக்கு பெண் பார்க்கும் படலத்தை மீண்டும் கையில் எடுக்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நானே உங்க மருமகளை பற்றி சொல்லுறேன், அதையும் மீறி இப்பவே என்னை ஃபோர்ஸ் பண்ணுனா நீங்களாச்சு உங்க கம்பெனி ஆச்சுன்னு நான் ஃபாரின் போயிடுவேன் பார்த்துக்குங்க என்று மிரட்டினான். வெண்ணிலாவை மனதில் வைத்து கொண்டு, என்னங்க இவன் கல்யாணமே வேண்டாம்னு தானே சொல்லிட்டு இருந்தான், இப்ப பேசுற விதத்தை பார்த்தா யாரையோ காதலிக்கிற மாதிரி இருக்கே என சந்தேகத்தை கணவனிடம் வினவினார் காமாட்சி. உன் மகன் காதல் திருமணம் பண்ணிக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? சேச்ச, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம், உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன் என்றார். ஏதேது? உன் மகன் உன்கிட்ட சொல்லாம எனக்கு சொல்லுவான், இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லை என்றார் ஏற்றி இறக்கி. அவர் கூறிய விதத்தில் மகனின் அன்பில் திளைக்கும் தாய்க்கு உரிய பெருமிதம் இயல்பாகவே வந்து அவர் முகத்தில் ஒட்டிக்கொண்டது. மகன் தன்னிடம் தன் காதலை கூறும் நாளை எண்ணி காத்திருக்க துவங்கினார். நாட்கள் இயல்பாக அதன் போக்கில் போய்கொண்டிருக்க அன்று காலையிலேயே மிகவும் டென்ஷனாக காணப்பட்டான் மயூரன். அவனின் முகத்தில் இருந்த தீவிரம் பெண்ணவளுக்கு மனதில் பாரத்தை கொடுத்தது. என்னதான் வேலையிட்டு தடுத்தாலும் மனம் அவன் பின்னால் ஏனோ சென்றது. தனது கேபினில் இருந்து எழுந்தவள் மயூரனிடம் சென்று, ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா? ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க என்றாள். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எரிச்சலாக கேட்டான். ரொம்ப நேரமா ஏதோ யோசிச்சு டென்ஷனாவே இருக்கீங்களேன்னு கேட்டேன் என்க, அவள் இவ்வளவு நேரமாக தன்னைத்தான் கவனித்திருக்கிறாள் என்ற விஷயம் அந்த நேரத்திலும் ஐஸ்கட்டியாக மனதை குளிர்விக்க தவறவில்லை. இன்னைக்கு ஆடிட்டிங் இருக்கு தெரியுமில்ல? ஆமாம், அதுக்கா இவ்வளோ டென்ஷன்? இவ்வளவு பெரிய தொழிலதிபர் ஆடிட்டிங்காக பயப்படுவதா என்ற கேள்வி அவள் கேட்ட தோரணையில் இலைமறைக்காயாக வெளிப்பட்டது. அவளை ஒரு பார்வை பார்த்தவன், ஆடிட்டிங் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கணக்கு டேலி பண்ணாமல் வச்சிருக்காங்க, கடைசி நேரத்தில் அது இடிக்குது, இந்நேரம் வந்து முடியலைன்னு சொல்கிறாங்க என்றான் யோசனையோடு. நான் கொஞ்சம் பார்க்கட்டுமா என்றவள் மூளையோ, அது என்னவானா உனக்கு என்ன, உன் வேலையை பார்க்க வேண்டியது தானே என்றது. ஆனால் மனமோ மயூரனின் குழப்பம் போக்க தன்னால் ஆன முயற்சியை செய்ய உந்தியது. நீயா என்றவன் பிறகே அவள் அக்கவுண்டன்ட் வேலைக்காகத்தான் இங்கு விண்ணப்பித்தாள் என்பது நினைவில் வர, சரி பார் என்று தனது லேப்டாப்பை அவளிடம் திருப்பி வைத்தான். அரை மணி நேரத்திற்குள் ஏதேதோ செய்தவள், இப்ப செக் பண்ணி பாருங்க என்று அவனிடம் கொடுத்தாள். பார்த்தவன் கண்கள் ஆச்சரியத்தில் மின்னியது.
இடியாப்ப சிக்கலை அழகாக சரி செய்து அனைத்தையும் டேலி செய்திருந்தாள். பிரில்லியன்ட் தான், அதுக்குள்ளே கிளியர் பண்ணிட்ட. உன்னை என் பிஏவா அப்பாயிண்ட் பண்ணி உன் திறமையை வெளிப்படுத்த முடியாமல் பண்ணிட்டேனோன்னு தோணுது என்றான் கேள்வியாக. அதெல்லாம் ஒன்றுமில்ல சார், எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு என்றாள். இந்த பதிலைத்தானே அவனும் எதிர்பார்த்தான். அந்நேரம் சரியாக சஞ்சீவன் வந்தான். என்னடா 2 பேரும் ஜாலியாக கதை அடிச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரத்தில் ஆடிட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும், கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா என அடுக்கிக் கொண்டே போக கை நீட்டி அவனை தடுத்தவன், உன் தங்கச்சி இப்பதான் அதை சால்வ் பண்ணினா, அதை முடிச்சிட்டு தான் பேசிட்டு இருக்கோம் என்றான் கூலாக. தங்கச்சி என்று அவன் கூறியது மனதில் மகிழ்ச்சியை தர அதை ஓரமாக வைத்துவிட்டு, வாவ் சூப்பர்மா என இயல்பாக கை குலுக்கி பாராட்டினான். அன்றைய தின வேலைகள் தடையின்றி செம்மையாக முடிவுற்றது. மாலை வெண்ணிலா கிளம்பும் நேரம் வானம் தன் அச்சதையை தூவ ஆரம்பித்திருந்தது. லேசாகத்தானே என்று ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். சிறிது தூரம் சென்றிருந்த நிலையில் மழையின் வேகமும் காற்றும் கூடிக்கொண்டே போக சாலையில் நீர் பெருக்கெடுத்து ஓடத் துவங்கியது. இதற்கு மேல் மழையில் நனைந்து கொண்டு செல்வது இயலாத காரியம் என்றுணர்ந்தவள் ஒரு பேருந்து நிறுத்தத்தின் அருகில் வண்டியை நிறுத்திவிட்டு மழைக்காக ஒதுங்கினாள். வரவிருக்கும் ஆபத்தை அறிந்திருந்தால் மழையில் நனைவதே மேலென மழையோடே பயணித்திருப்பாள். தேன் நிலா 5. தாய்க்கு அழைத்து விவரம் கூற, சரிம்மா மழை ரொம்ப அதிகமாக இருக்கு, இந்த மழையில் நனையாத, மழை கொஞ்சம் குறைஞ்சதும் பார்த்து பத்திரமா வா என்றார். மழையின் அளவு கூடிக்கொண்டே போனதை தவிர குறைந்த பாடில்லை. மாலை சூரியனும் மேற்கில் இருந்த மலைகளின் மடியில் தஞ்சமடைய மழையின் கார்மேகமும் சூழ வேகமாக இருள் கவ்வ துவங்கியது. அன்று பார்த்து கருப்பு நிற காட்டன் சுடி அணிந்திருக்க அவள் பொன்மஞ்சள் நிற மேனிக்கு எடுப்பாயிருந்தது. மழையில் நனைந்த காட்டன் சுடி அவளின் அங்க வளைவுகளை அப்பட்டமாக காட்ட, மழைக்காகவோ பேருந்திற்காகவோ அங்கே ஒதுங்கிய சிலரின் பார்வைகள் தன் மேல் படுவதை உணர்த்தவள் அவசரமாக ஷாலை முடிந்தளவு நன்றாக போர்த்தி கொண்டாள். ஆனால் அந்த ஷிஃபான் ஷால் என்னதான் செய்யும் பாவம். 1-2 பேருந்துகள் வர பேருந்துக்காக காத்திருந்தவர்கள் ஏறி சென்றுவிட மழையின் காரணமாக ஆள் நடமாட்டமின்றி போனது. 2 பைக்குகளில் வந்த 4 இவள் தனியாக நிற்பதை கண்டதும் தங்கள் பைக்கை நிறுத்திவிட்டு மலைக்கு ஒதுங்குவது போல தள்ளாடியபடியே வந்து பேருந்து நிறுத்தத்தில் வந்தமர்ந்தனர். மதுவின் நெடி அளவுக்கு அதிகமாகவே அவர்களிடமிருந்து வெளிப்பட்டது. என்னடா மச்சி, இன்னைக்கு நமக்கு செம லக் அடிச்சிடுச்சு போல என துவங்கி ஒரு விதமாக பேச்சு செல்ல பயத்தில் வெண்ணிலாவிற்கு இதய துடிப்பு தாறுமாறாக ஏறியது. பெண்ணிற்கு இக்கட்டான சூழ்நிலையில் பாதுகாப்பு என்பதை தாண்டி சோதனையே வந்து சேருகிறது. பேசாமல் மலையில் நனைந்தபடியே போய்விடலாம் என எண்ணி வண்டியை எடுக்கப் போக, என்னம்மா கிளம்புறியா? மலையில் நனைஞ்சா இந்த அழகான உடம்புக்கு ஏதாவது ஆகிட போகுது, வா வந்து உட்காரு என்றான் ஒருவன். அவன் நன்றாகவே குளறி பேச அவனிடமிருந்து வந்த மதுவின் நெடியால் வெண்ணிலாவிற்கு குமட்டி கொண்டு வந்தது. முகத்தை சுளித்து அவர்களை மிரட்சியோடு பார்த்தவள் எதையும் கண்டு கொள்ளாது ஸ்கூட்டியை நோக்கி சென்றாள். டேய் குட்டி செம ஷோக்கா இருக்காடா, கிளம்ப போறப்பாரு விடாதடா என்றான் நிற்க கூட முடியாத அளவுக்கு போதையேறி இருக்கையில் மல்லாந்திருந்த ஒருவன். உடனே பாய்ந்து சென்று அவளிற்கு குறுக்கே நின்று தடுத்த ஒருவன், ஹலோ மேடம், என்ன நீங்க பாட்டுக்கு கிளம்புறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கார் வந்துடும், நாம சேர்ந்து போலாம் என்றான். உள்ளுக்குள் உதறல் எடுத்தாலும், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மரியாதையா வழிய விட போறீங்களா இல்ல போலீஸை கூப்பிடவா என்றால் தைரியத்தை வரவழைத்து கொண்டு. ஹஹஹஹா, ரோட்ல ஈ காக்கா கூட இல்ல, நீ போலீஸை கூப்பிடுறியா? எங்க கூப்பிடு பார்ப்போம் என்று நக்கலாக கூறியவன் நண்பனிடம் திரும்பி, டேய் மச்சி, கார் எடுத்துட்டு வர சொல்லிட்டியாடா என்றான். சொல்லிட்டேன்டா, இப்ப வந்துடுவான் என்றான் ஒருவன். சரக்கு வாங்கி வச்சுட்டானா இல்லையாடா? ஏற்கனவே தள்ளாட்டம் கண்டவர்களுக்கு இன்னும் போதவில்லை போதையின் மாயை. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தாண்டா வர்றான் பல்லை காட்டி கூறினான். இந்த ரோஜாவையும் சேர்த்து ஏத்திட்டு போயிடலாம், எல்லாரும் ரெடியா இருங்கடா என்றான் வெண்ணிலாவை வக்ர பார்வை பார்த்தபடி. அவர்களின் பார்வையும் பேச்சும் மனதிற்குள் பயபந்தை சுழலவிட்டது. தப்பிக்க வழி ஏதும் இருக்கிறதா, யாராவது வரமாட்டார்களா என சுற்றும் முற்றும் பார்த்தாள்.
கண்ணுக்கு எட்டிய வரை யாரும் இல்லை. சாலையில் செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கை கூட வெகுவாக குறைந்திருந்தது. என்னடா கண்ணு தேடுற? யாரும் இந்த நேரத்தில் வரமாட்டாங்க. ரோட்ல தண்ணி எப்படி ஓடுதுன்னு பாத்தியா என்று கூறி பல்லை இழித்தான் ஒருவன். அவன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே கார் வந்து அங்கே நின்றது. வெண்ணிலாவிற்கு மொத்த நம்பிக்கையும் வடிந்து போய்விட்டது. இன்று இந்த பாவிகள் கைகளில் சிக்கினால் தன் நிலை நினைக்கவே பதறியது. கால்கள் நிற்கும் திறனை இழப்பது போல உணர்ந்தாள். மழை சற்றும் குறையாது ஜோ என பெய்து கொண்டிருக்க கார் வந்து நின்றதும் பதட்டமும் படபடப்பும் ஒரு சேர நிமிர்ந்து பார்த்தவள் மனம் பூப்பந்தாக குளிர்ந்தது. காரை நிறுத்திய மயூரன் தனது வழக்கமான மிடுக்குடன் வெண்ணிலா என அழைக்க அவனது தோரணையை கண்டவர்கள் தாமாகவே பின்வாங்கிக் கொண்டனர். வேகமாக காரின் அருகே சென்றாள் வெண்ணிலா. மனதில் ஒரு நிம்மதி படர்ந்தது. வா, வந்து வண்டியில ஏறு, நான் டிராப் பண்ணிடுறேன் என்றான். ஸ்கூட்டி என்றால் தயக்கமாக. லாக் பண்ணியிருக்கல்ல, அப்படியே இருக்கட்டும், பார்த்துக்கலாம் என்றான். அங்கிருக்கும் நிலையில் இதை விட்டால் வேறு வழியில்லை என எண்ணியவள் சரி என வண்டியில் ஏறினாள். பெண்கள் நடுரோட்டில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் மழைக்கு ஒதுங்க கூட பாதுகாப்பில்லை. இதில் காட்டுப்பகுதியானால் நினைக்கவே மனம் பதறியது. அவளின் பதற்ற முகத்தில் பிரதிபலிக்க, அங்க அவனுங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுனாங்களா என்றான் முகத்தை உற்று நோக்கியபடி. என்றவள் நடந்தவற்றை கூற கை முஷ்டியை இறுக்கினான் மயூரன். அவன் இறங்க போக, பிரச்சனை எதுவும் வேண்டாம் சார், அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல. ஊர் உலகத்துல எல்லாருமே கெட்டவங்களா இருப்பதில்ல, அதனால தான் பெண்கள் நடமாட முடியுது என்றாள். அவள் தன்னை நல்லவன் என்ற வட்டத்துக்குள் கொண்டு வந்தது மனதிற்கு இதமாக இருந்தாலும் இவனுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது என்றான் கோபம் குறையாது. விடுங்க சார், ரோட்ல நாய் குலைக்குதுன்னு போற நாயெல்லாம் நாம அடிச்சிட்டு இருக்க முடியுமா? டைம் ஆகுது, கிளம்பலாம் என அவன் மனதை மாற்றினாள். அங்கிருந்து கிளம்பினால் போதும் என்றிருந்தது அவளுக்கு. ஈரத்தலையிலிருந்து தண்ணீர் முத்துக்கள் அவள் முகத்தில் வடிந்து சென்றது. அந்த நனைந்த சுடியோடு அவளை காண அவனுக்குள்ளும் ஏதேதோ உணர்வுகளை தட்டி எழுப்ப அதை அணையிட்டு தடுத்தவன் பின்னால் திரும்பி அங்கிருந்த ஒரு பூந்துவாளையை எடுத்து கொடுத்து தலையை துவட்டிட்டு போர்த்திக்க என்றான். அவன் கூறியதின் பொருள் உணர்ந்தவள் தன்னுள் வெட்கி அரைக்குறையாக தலை துவட்டி அவசரமாக போர்த்தி கொண்டாள். கிளம்பலாம் சார், ஏன் இங்கேயே நிற்கிறோம்? அம்மா வேற தேடிட்டு இருப்பாங்க என்றால் பஸ் ஸ்டாப்பில் நின்றவர்கள் மேல் பார்வையை பதித்து. அம்மாவுக்கு கால் பண்ணி மழை இன்னும் விடாததால வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிடு என்றான். ஏன் லேட் ஆகும்? மீண்டும் முகத்தில் பதற்றம் ஒட்டி கொண்டது. சேச்ச, இவனை தப்பா நினைக்க கூடாது என்று தனக்கே கூறிக்கொண்டது அவள் மனது. அவள் குரலில் தெரிந்த பதற்றம் அவனை கோபப்படுத்த, சொன்னதை செய் கட்டளையாக வந்தது குரல். மகுடிக்கு ஆடும் பாம்பாக அவன் கட்டளை குரலுக்கு அடங்கியவள் அவன் கூறியபடியே தாய்க்கு ஃபோன் செய்து கூற அங்கு வந்து நின்றது காவல்துறை வாகனம். பிரச்சனையை விட்டு ஒதுங்கி போக நினைத்தவள் இதென்னடா வேண்டாத தொல்லை என்பது போல மயூரனை ஏறிட்டாள். தேன்நிலா 6. போலீஸ் வாகனத்தை கண்டதுமே வெண்ணிலா புரிந்து கொண்டால் இது மயூரனின் வேலைதான் என்பதை. பிரச்சனை வேண்டாம் என்றுதானே சொன்னேன், பிறகு ஏன் என்பது போல் அவனை பார்த்திட, எல்லாரும் பிரச்சனை வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி போறதால தான் இந்த மாதிரி தருதலைங்க எல்லாம் தறிக்கெட்டு திரியுதுங்க. நான் மட்டும் அந்த நேரம் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல கூட பாதுகாப்பா இருக்க முடியலன்னா எப்படி? இவனுங்க மாதிரி பொறுக்கிங்களை கவனிக்கிற விதத்துல கவனிச்சாதான் தப்பு செய்ய யோசிப்பாங்க. நாம் தப்பிச்சிட்டோம்னு நாம் பாட்டுக்கு கிளம்பி போனால் நாளைக்கு இதே மாதிரி எங்கேயோ ஏதோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணுவாங்க. அது யாரோ ஒருவர் தானே, நமக்கு என்னன்னு நீ நினச்சா வா, இங்கேருந்து கிளம்பி போகலாம் என்றான். அவன் பேச்சிலிருந்த அர்த்தத்தை உணர்ந்தவர், இல்லை அவங்க மேலே கட்டாயம் ஆக்ஷன் எடுக்கணும் என்றாள். போலீஸ் வாகனத்தை கண்டதும், இங்கே பாருடா சைரன் வச்ச காரு என்றான் மல்லாந்து கிடந்தவன். அவன் மண்டையில் தட்டிய மற்றவன், வாய மூடுடா, போலீஸ் வண்டி, பேசாம அமைதியா உட்காரு என்று அவனை அடக்கினான் சற்றே தெளிவாக இருந்தவன். இறங்கி வந்த காவல் அதிகாரி, என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்றார் அதிகார தோரணையில்.
ஓ, ஒன்றுமில்ல சார், மழை வந்ததால் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இதோ இப்போ கிளம்பிடுவோம் என்றான் ஒருவன். முகரங்க ஒன்றும் சரியில்லையே என்றவர் அவர்களிடமிருந்து வந்த வாசனையை உணர்ந்து, என்னடா தண்ணி அடிச்சிட்டு இங்கிருந்து ரகளை பண்ணிட்டு இருக்கீங்களா என்றார் அதட்டலோடு. அதற்குள் மயூரனும் வெண்ணிலாவும் அங்கு வந்து சேர்ந்தனர். மயூரனை கண்டதும் புன்னகை சிந்திய இன்ஸ்பெக்டர், இவனுங்க தானே, நீங்கள் இன்னும் ஏன் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கிளம்பி இருக்கலாமே என்றார். மயூரன் அங்கு வந்ததுமே சூழ்நிலை சரியில்லை என்பதை புரிந்து இன்ஸ்பெக்டரை தொடர்பு கொண்டிருந்தான். அவர்கள் வந்து பார்த்து கொள்ளட்டும் என்று கிளம்பவே எண்ணியிருந்தான். ஆனால் வெண்ணிலாவிடம் அவர்கள் தவறாக நடக்க முயன்றதை பொறுக்க இயலாது பர்சனலாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென காத்திருக்க துவங்கினான். ஆமாம் சார் என்று நடந்த அனைத்தையும் விளக்கி கூறியவன், பொண்ணை கடத்த முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு இவனுங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்க சார், நானே நேரடியாக வந்து கம்ப்ளைண்ட் தரேன் என்றான் கோபத்தோடு. நனைந்த ஆடையோடு சங்கடமாக வெண்ணிலா நின்றிருக்க அவளை கவனித்த இன்ஸ்பெக்டர், நீங்கள் கிளம்புங்க சார், நான் இவனுங்களை கவனிச்சுக்கிறேன், ஏதாவதுன்னா நானே கால் பண்ணுறேன், காலையில் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க என்றார். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் என்று அவரிடம் கை குலுக்கி விடை பெற்றான். அவர்களை அனுப்பி வைத்தவர் 4 பேரையும் வண்டியில் ஏற்றி காவல் நிலையம் விரைந்தார். காரில் ஏறிய மயூரன் வெண்ணிலாவிடம் வீட்டின் வழி கேட்டு நேராக வீட்டை நோக்கி காரை செலுத்தினான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், அந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றினதுக்கு. என்னால் உங்களுக்கு தேவையில்லாத சிரமம் என்றால் உண்மையான வருத்தத்தோடு. இதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை, உன்னை உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போக போகிறேன், அவ்வளவுதான். இவன் நல்லவனாக இருக்கிறானே, நாம் நினைப்பது சரியா தவறா, நாம் எண்ணத்தை செயல்படுத்தினால் பாதிக்கப்பட போவது இவன்தானே என்ற நினைப்பு மனதில் பெரும் சுமையாக அழுத்தியது. இப்போ யோசிச்சு என்ன செய்ய, அதுதான் உன் வேலையை தொடங்கிவிட்டாயே என்று மண்டையில் தட்டியது மனசாட்சி. தங்கள் வீட்டிற்கு வழிகாட்டியவள் வீடு வந்ததும் தேங்க்ஸ் சார் என்று கூறி இறங்க போக, என்னையெல்லாம் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட மாட்டியா வெண்ணிலா என்றான். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க சார் என்று அழைக்க எந்தவித தயக்கமும் என்று இறங்கிச் சென்றான். மழைச்சாரல் இன்னும் ஓய்ந்திருக்கவில்லை. கைகளை தலைக்கு குடையாக்கி இருவரும் வீட்டிற்கு இறங்கிச் சென்றனர். கதவருகிலேயே மகளின் வருகைக்காக காத்திருந்தார் புஷ்பவதி. மகள் யாரோ ஒருவனோடு காரில் வந்து இறங்குவதை கண்டவர் குழப்பத்தோடு பார்த்திருக்க, அம்மா இவர் எங்க எம்டி, வர்ற வழியில் ஒரு சின்ன பிரச்சனைமா, சார்தான் என்னை கூட்டிட்டு வந்தாரு என்று மயூரனை தாய்க்கு அறிமுகம் செய்தாள். என்னம்மா, என்ன பிரச்சனை என்று பயத்தோடு வினவ, ஒன்றுமில்லம்மா, சார் சரியான நேரத்துக்கு வந்துட்டாரு, அது அப்புறமா சொல்கிறேன் என்றாள். மகளை பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்து வந்த மயூரன் மேல் அவருக்கு மதிப்பு உண்டாகியது. உள்ள வாங்க சார் என்று வழிவிட்டு அழைத்தார். ஆன்ட்டி, உங்களுக்கு எங்கள் அம்மா வயசு இருக்கும், அதோட நான் உங்களுக்கு எம்டி இல்லை, ப்ளீஸ் சார்னு கூப்பிடாதீங்க, மயூரன்னே கூப்பிடுங்க, அதுதான் என்னோட பேர் என்றான். பணம் படைத்தவர்கள் வறியவர்களை வயது வித்தியாசமின்றி ஒருமையில் அழைக்கும் பலருக்கு மத்தியில் தன்னை பெயர் சொல்லி அழைக்க கூறிய மயூரனின் நல்லுள்ளம் கண்டு இருவருமே வியந்தனர். சந்தோஷம் தம்பி, உட்காருங்க என்றார் மரியாதையும் அன்பும் கலந்து. உட்காருங்க சார், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று உள்ளே சென்றாள் வெண்ணிலா. ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியுது, என் மகளை பத்திரமா கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்ல ஆன்ட்டி, இதில் என்ன இருக்கு, அந்த இடத்துல யாராக இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணி தான் இருப்பேன், என் வெண்ணிலாவை என்று மனது உரைத்ததை கட்டுப்படுத்தி, நம் வெண்ணிலாவுக்கு செய்யாமல் இருப்பேனா, பெண்களை பாதுகாப்பது நல்ல விதமாக வளர்க்கப்பட்ட ஒவ்வொரு ஆணுடைய கடமைதான் ஆன்ட்டி என்றான். பெண்களை கண்டாலே தூர ஓடும் மயூரன் தானா இப்படியெல்லாம் பேசுவது என்று சஞ்சீவன் அறிந்திருந்தால் மயக்கம் போட்டே விழுந்திருப்பான். எனக்குன்னு இருக்கிறது அவ ஒருத்தி தான், அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்கிக்கவே முடியாது கரகரத்த குரலில் புஷ்பவதி கூற, தேவையில்லாமல் பயப்படாதீங்க ஆன்ட்டி, வெண்ணிலாவுக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் விடமாட்டேன் என்றான் மனதோடு. சில நிமிடங்களில் வெண்ணிலாவும் வர சிறிது நேரம் பேசிவிட்டு புஷ்பவதி கொண்டு வந்து கொடுத்த தேநீரை மறுக்காது வாங்கி பருகியவன், தேங்க்ஸ் ஆன்ட்டி, சரி டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்று கிளம்ப போகும் சமயம் அந்த ஃபோட்டோ அவன் கண்ணில் பட்டது. நானும் அம்மாவும் மட்டும்தான் இருக்கோம் என்று ஏற்கனவே வெண்ணிலா கூறியிருந்தது நினைவுக்கு வர, அப்படியானால் இந்த ஃபோட்டோவில் இருப்பது யார்
என்ற யோசனையோடு அதில் கண் பதித்தான். தேன் நிலா 7. அந்த புகைப்படத்தில் 2 வெண்ணிலாக்கள் இருந்தார்கள். அச்சு அசலாக வெண்ணிலாவைப் போலவே இருந்த பெண் மீது தோளோடு தோள் சாய்ந்திருந்தாள். அவன் அந்த புகைப்படத்தில் பார்வை பதிக்க அதை கவனித்த புஷ்பவதியின் முகம் அடுத்து இவனது கேள்வி என்னவாக இருக்கும் என்பதை உணர்ந்து சோகத்தை தனதாக்க, அவள் எதிர்பார்த்தது போலவே, இது யார் இது? வெண்ணிலா, நீயும் இவங்களும் ட்வின்ஸா என்றான். ஆமா என்றவள் குரலும் சோர்ந்திருந்தது. அவன் அடுத்த கேள்வி கேட்கும் முன்பே, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க என்றாள். அவள் பேச்சை துண்டிக்க நினைப்பதை அறிந்தவன் மேலும் எதுவும் கேட்டு அவர்களை சங்கடப்படுத்த விரும்பாது, சரி ஆண்டி, நான் கிளம்புறேன் என்று காருக்கு சென்றான். வெண்ணிலாவும் அவனோடு வாசல் வரை வந்தாள். திடீரென நினைவு வந்தவனாக வெண்ணிலாவிடம், ஆமா வண்டி இல்லையே, நாளைக்கு ஆஃபீஸ்க்கு எப்படி வருவ என்றான். நாளைக்கு ஒரு நாள் தானே, பஸ்ஸில் வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீக் டைம் ஓவர் ரஷ்ஷாக இருக்கும், நீ ரெடியாக இரு, நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் என்றான் அக்கறையோடு. உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம், நான் பஸ்லேயே வந்துடு. வார்த்தையை முடிக்காமல் அவன் கோப பார்வையில் அடங்கி, சரி என்றாள். மானங்கெட்ட மனசு, அவன் முறைத்தால் என்ன சொன்னாலும் தலையாட்டி வைக்கிறேன், இதென்ன கொடுமை என்று தன்னையே திட்டிக்கொண்டாள். மறுநாள் காலை கூறியபடியே வந்து அவளை அழைத்து சென்றான். நேற்று இருந்த மனநிலை இல்லாது இன்றைய பயணத்தை இருவர் மனமும் விரும்பியது. சாலை இன்னும் கொஞ்சம் நீளாதா என்பது போல இருந்தது வெண்ணிலாவிற்கு. நீ செய்த காரியத்தால் உன்னை வெறுத்து ஒதுக்க போகிறான், இப்ப மட்டும் சாலை நீண்டு என்ன பண்ண என்றது மனது. இருவருமே தங்கள் காதலை கூறவில்லை. நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்னை காதலித்தே தீர வேண்டுமென வற்புறுத்தல் ஏதுமில்லை. ஆனால் இருவர் மனமும் ஒருவரை நாடியது. மயூரனுக்கு அந்த நாட்டம் இதமாக இருக்க, வெண்ணிலாவிற்கோ தன் லட்சியம் சிதைவதை எண்ணி உள்ளுக்குள் தவித்தாலும் மனம் என்னவோ அவனை நாடியது. இதுதான் காதலா என்றால் அவள் பதில் அழகானது. ஆனால் காதலித்தவனுக்கே துரோகம் செய்யலாமா என்ற அடுத்த கேள்வி அவள் உயிர் வரை தாக்கியது. அவளிடம் அந்த புகைப்படம் பற்றி கேட்கலாமா என்ற யோசனையில் திரும்ப அவனது அலைபேசி ஒலித்தது. இன்ஸ்பெக்டரிடமிருந்து அழைப்பு வரவே எடுத்து காதில் வைத்தவன் சில நொடிகளில், ஓகே சார், இப்பவே வர்றோம் என்றான். வெண்ணிலாவிடம், இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன் வர சொல்லியிருக்கார், அங்கே போயிட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிடலாம் என்று காவல் நிலையத்தை நோக்கி வண்டியை செலுத்தினான். காவல் நிலையத்தை அடைந்தனர். சற்று மிரட்சியோடு ஏறிட்டவளை கைப்பிடித்து அழைத்து சென்றான். எதிர்பட்ட காவலாளியிடம், இன்ஸ்பெக்டரை பார்க்கணும், வர சொல்லியிருக்காரு என்றான். அவனின் தோற்றமே அவனுக்குண்டான மரியாதையை தர, உள்ளதான் இருக்காரு, போய் பாருங்க என்றார் அந்த காவலாளி. வாங்க சார், உட்காருங்க என்று இருவரையும் அமர சொல்லியவர், சார், அவனுங்களை விசாரிச்சிட்டேன், இதுவரை எந்த தப்பான ரெக்கார்ட்ஸும் இல்லை, எல்லாம் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க பசங்க, குடிச்சிட்டு கண்ணு மண்ணு தெரியாமல் இப்படி பண்ணி இருக்கானுங்க, காலையில் கேட்டால் நாங்கள் என்ன பண்ணணும்னு என்னையே கேட்குறானுங்க என்றார். குடிச்சா என்ன வேணும்னாலும் செய்யலாமா? தெருவுக்கு தெரு பொட்டி கடை மாதிரி சாராய கடை இருக்குதுன்னு வாங்கி குடிச்சிட்டு இவனுங்க பண்ணுற கொடுமைக்கு அளவே இல்லாமல் போயிட்டு இருக்கு. கோபம் தனியாது கூறினான். நீங்களே அவனுங்க கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க என்றார் அவனை அமைதிப்படுத்தும் விதமாக. அதுவரை அமைதியாக இருந்த வெண்ணிலா, சார் தான் சொல்லுறாருல்ல, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு பார்த்துட்டு முடிவெடுக்கலாம் என்றால் தீர்மானமாக. ஓகே சார் என்றான் மயூரன் விருப்பமில்லாது. கான்ஸ்டபிளை அழைத்து அவனுங்களை கூட்டிட்டு வாங்க என்றதும் அவர் செல்லை திறந்து நால்வரையும் அழைத்து வந்தார். திருவென விழித்தபடி நின்றிருந்தனர். வெண்ணிலாவிற்கே ஆச்சரியமாக இருந்தது. நேற்றிருந்த முகத்தின் தன்மையும் தற்போதிருக்கும் நிலையையும் காணும் பொழுது. முழு போதையில் எழ இயலாது படுத்திருந்தவன் வெண்ணிலாவை கண்டதும் சிறிதும் அடையாளம் தெரியாது. அக்கா, உங்ககிட்டயாக்கா தப்பா பிஹேவ் பண்ணணும்? சாரிக்கா, ஏதோ தெரியாம பேசிட்டோம், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் அக்கா. எஃப்ஐஆர் போட்டுட்டா என் லைஃபே வீணா போயிடும். ஃபாரின்ல நல்ல கம்பெனியில் இப்போதான் வேலை கிடைச்சிருக்கு, விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். என் மேலே கேஸ் இருந்தால் பிளாக் மார்க் ஆகிடும், அப்புறம் விசா கிடைக்காது. அவளின் காலில் விழாத குறையாக கெஞ்சினான்.
வெண்ணிலா பதில் சொல்லாது அமைதியாக இருக்க மயூரன் புறம் திரும்பியவன், சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, என் கரியரே வீணா போயிடும் என்றான். இந்த அறிவு குடிச்சிட்டு ரோட்ல போற பொண்ணை கடத்திட்டு போக பிளான் பண்ணும்போது இருந்திருக்கணும் என்றான் மயூரன். ஐயையோ, கடத்திட்டு போக பிளான் பண்ணணுமா? ஏண்டா, என்னடா பண்ணனீங்க என்று அதிர்ச்சியோடு மற்றவர்களை பார்க்க மூவரும் இவனை முறைத்தனர். பின்னர் அதிலொருவன் மயூரனிடம், சார் நானும் டிஎன்பிசி எழுதி பாஸ் ஆகி வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கேஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கவர்மெண்ட் வேலையை கனவுல கூட நினைக்க முடியாது. என் வாழ்க்கையே வீணா போயிடும். இதுக்காக ரொம்பவே சிரமப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் ஆகியிருக்கேன். ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க மேடம் என்று வெண்ணிலாவிடம் கை கூப்பி நிறுத்தினான். மற்ற இருவரும், எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்லை, எங்களை மன்னிச்சிடுங்க, இனிமே இப்படி ஒரு தப்பு செய்ய மாட்டோம் என்றனர். நீங்கள் பண்ணின தப்பு என்னன்னு இப்போவாவது உங்களுக்கு புரியுதா? கண்ணு மண்ணு தெரியாமல் குடிச்சு எத்தனை பேர் நாசமாக போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தாவது திருந்த வேண்டாமா? குடிக்கிறதால உங்களுக்கு என்ன கிடைக்குது? இப்படி அசிங்கப்பட்டு எங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த குடிப்பழக்கம் இல்லைன்னா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்றான் மயூரன். இன்ஸ்பெக்டர் வெண்ணிலாவிடம், இதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். இதில் உங்கள் முடிவு தான் முக்கியம் மேடம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே செஞ்சிடலாம் என்றார். பெண்ணின் மனதையும் மதித்து, அதே சமயம் குடிப்பழக்கத்தால் இளைஞர்களின் வாழ்வு வீணாகி அவர்கள் தவறான பாதையில் அடியெடுத்து வைத்து விடக்கூடாது என்ற நல்லெண்ணமும் அதில் இருந்தது. எல்லாரும் சின்ன பசங்களா இருக்கீங்க, இப்போ இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்களே, ஆனால் அந்த நேரத்தில் இதெல்லாம் உங்கள் மூளைக்கு எட்டாமல் போக காரணம் என்ன? நீங்கள் குடித்த மது போதை கண்ணை மறைக்க எந்த எல்லைக்கும் போக நினச்சிட்டீங்க. உங்களால் உங்கள் வாழ்க்கையோட அடுத்தவங்க வாழ்க்கையையும் சேர்த்து நாசமாக்க துணிஞ்சிட்டீங்க. நல்ல விஷயத்தை துணிஞ்சு செய்யலாம், ஆனால் இப்படி போதையால் பாதை மாறி போனால் கடைசி வரை உங்கள் வாழ்க்கை பாதை அதுவாகவே மாறிடாதா? தீர்க்கமாக அவர்களை பார்த்தபடி கேட்டாள் வெண்ணிலா. சாரி அக்கா, நாங்கள் செஞ்சது தப்பு தான், எங்கள் தப்பை உணர்ந்துட்டோம், மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் என்றனர். எந்த தப்பை உணர்ந்தீங்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க நினச்சதையா? ஒரு பஸ் ஸ்டாண்டில் பொண்ணுங்களால் தைரியமாக காத்திருக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்குனதையா? இல்லை உங்களை பெற்று வளர்த்து படிக்க வச்சு நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்து கௌரவமாக வாழுவீங்கன்னு நம்பிட்டு இருக்க உங்கள் பெற்றவங்களுக்கு செய்கிற நம்பிக்கை துரோகத்தையா? உங்களோட அடுத்த தலைமுறைக்கும் பாதிப்பை கொண்டு சேர்க்க போகிற உங்கள் குடிப்பழக்கத்தையா? சொல்லுங்க, எந்த தப்பை உணர்ந்தீங்க? கோபமாக கேட்டாள். மௌனமாக தலை குனிந்திருந்தனர். உங்களை தான் கேட்குறேன் என்றால் அமர்த்தலாக. எல்லாத்தையும் தான் அக்கா, இனிமே இந்த தப்புக்கெல்லாம் காரணமாக இருந்த எங்கள் குடிப்பழக்கத்தை அடியோடு விட்டுடுறோம். இப்போ போதை தெளிஞ்சிடுச்சு, இப்படி ஒரு பதில் சொல்லுறீங்க. திரும்ப போதை மோகம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை தேடி போக தான் போறீங்க. குரலில் லேசான நக்கலோடு கேட்டான் மயூரன். நிச்சயமாக இனி குடிக்க மாட்டோம் என்றனர். இருவருக்கு தங்களது கைகளுக்கு எட்டிய வேலை கையை விட்டு போய்விடுமோ என்ற பயம். நண்பர்களின் நிலை எண்ணி கலங்கினர் மற்ற இருவரும். விஷம் கூட தான் அங்கங்கே கடைகளில் விற்கிறாங்க, அதுக்குன்னு நாம் போய் வாங்கி குடிச்சிட முடியாதே. அதே மாதிரி தான் சாராயமும். யார் லாபத்துக்காகவோ விற்கிறாங்கன்னு வாங்கி குடிச்சு வாழ்க்கையையும் உயிரையும் இழந்தவங்க எவ்வளவோ பேர். நீங்களும் அதில் ஒருத்தவங்களா ஆக நான் விரும்பலை. நான் கேஸ் கொடுக்கல, ஆனால் அதுக்கு பதிலாக இனிமே இந்த போதை பழக்கத்தை நீங்கள் அடியோடு விட்டுடணும். பார்ட்டிக்கு குடித்தேன், கொஞ்சமாக குடித்தேன், பியர் மட்டும்தான் குடித்தேன், இப்படி எந்த ரீசனும் இருக்கக்கூடாது. பேர் வேணும்னா மாற்றி மாற்றி வச்சுக்கலாம், ஆனால் சாராயம்தான் என்றாள் வெண்ணிலா. அவளது வார்த்தையில் மகிழ்ந்தவர்கள், ரொம்ப தேங்க்ஸ்கா என்றனர் ஒரு சேர. கண்டிப்பாக இனி குடிக்க மாட்டோம், எழுதி வேணும்னா தாரேன் என்றான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதியவன். கடைசி வரை இப்போ சொன்னதை மறக்காமல் இருந்தீங்கன்னா சரிதான். அவர்களிடம் இன்ஸ்பெக்டரும் கையெழுத்து வாங்கி கொண்டு எச்சரித்து அனுப்பினார். அங்கிருந்து கிளம்பி அலுவலகம் வந்து சேர்ந்தனர். அலுவலக வேலைகள் பரபரப்பாக செல்ல, நாளைக்கு 11 மணிக்கு ஒரு பிஸ்னஸ் மீட் இருக்கு சார் என்றாள் வெண்ணிலா அவனுக்கு நினைவூட்டும் விதமாக. ஞாபகம் இருக்கு. அண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு என் கூட நீயும் வர வேண்டியிருக்கும். ஸோ கொஞ்சம் கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிக்க என்றான். அதிர்ந்தவள், நான் எதுக்கு? அதெல்லாம் முடியாது என்றாள். தேன் நிலா 8. தன்னையும் உடன் அழைப்பதை கேட்டு அதிர்ச்சியோடு மறுத்தவளை ஆச்சரியமாக பார்த்த மயூரன், எதுக்கு இப்படி ஒரு ஷாக் ரியாக்ஷன் என்றான் அவளை ஆராய்ந்தபடி.
அவளது அழகு கண்களில் தன் கண்கள் கலக்க தான் கொண்ட காதல் அவளிடம் உள்ளதா என கண்களில் ஆராய்ந்தான். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க சஞ்சீவன் அண்ணாவை கூட்டிட்டு போகலாம் இல்ல? அவளுடன் எங்காவது வெளியே செல்ல வேண்டும் என்றெண்ணியே இந்த ஃபங்க்ஷனுக்கு அவளை அழைக்கிறான். ஆனால் அவள் சஞ்சீவனை அழைத்து கொண்டல்லவா போக சொல்கிறாள். என்னடா இது வம்பா போச்சு என நினைத்தவன், அஃபிஷியல் மீட்டிங் தான், முடிஞ்சதும் சின்னதாக ஒரு பார்ட்டி. நான் உன்னை பர்சனலாக எல்லாம் எங்கேயும் கூப்பிடல. என்னோட பிஏவா நீ வந்துதான் ஆகணும் அமர்த்தலாக கூறினான். வேறு வழியின்றி சரி என சம்மதித்தாள். மறுநாள் ஆரி வேலைப்பாடுகளுடன் கூடிய கருநீல அனார்கலி சுடி அணிந்து உள்ளே நுழைந்தவளை கண்ணிமைக்காது நோக்கினான் மயூரன். அந்த உடையில் அவள் பொலிவு ஒரு படி அதிகமாகவே இருந்தது. வழக்கமான போனிடெயில் தவிர்த்து சிறிதாக கிளட்ச் கிளிப் அணிந்து பாதி முடியை முதுகில் படர விட்டிருந்தாள். படர்ந்திருந்த அவளது கூந்தல் காதோறும் இசை மீட்டியது. இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிந்ததும் ஒரு ரம்யமான சூழலில் அழகாக தனது காதலை அவளிடம் தெரியப்படுத்த வேண்டும் என முடிவெடுத்தான் மயூரன். ஆனால் அவனை வேறு விதமாக தனது காதலை வெளிப்படுத்த வைக்க விதி காத்திருந்தது. சற்று நேரத்தில் இருவரும் கிளம்பினர். காரை இயக்கியபடியே தன்னவளை ஓரக்கண்ணால் ரசித்து கொண்டிருந்தான். அவன் தன்னையே நோக்குவதை அறிந்தவளுக்கு முகத்தில் லேசான வெட்கச்சிவப்பு ஒட்டிக்கொள்ள முகத்தின் பொலிவும் மேலும் கூடியது. கொடிஷியா வளாகத்திற்குள் நுழைந்தனர். பல காஸ்மெட்டிக்ஸ் குழுமங்களிலிருந்து தொழிலதிபர்கள் வந்திருந்தனர். சிறப்பு விருந்தினராக வந்திருந்தவர்கள் தங்களது உரையினை முடிக்க மதிய விருந்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது. பலவித உணவு பதார்த்தங்களோடு விருந்து பிரமாதமாக இருக்க தயங்கிய வெண்ணிலாவின் அச்சத்தை போக்கி இயல்பாக உண்ண வைத்தான் மயூரன். உணவருந்திவிட்டு வெளியே வரவும், ஹலோ மயூரன் என்று ஒருவர் வந்து கை குலுக்க, ஹலோ சார் என்றவன் அருகில் இருந்தவனை கேள்வியாய் பார்க்க, ஹீஸ் கரண், கோவில் காஸ்மெட்டிக்ஸை இப்போ இவர்தான் டேக் ஓவர் பண்ணியிருக்கார் என்று அறிமுகப்படுத்தினார். பரஸ்பரம் அறிமுகம் செய்து கொண்டவர்கள் சற்று தள்ளி சென்று பேசிக்கொண்டிருந்தனர். வெண்ணிலா என்ன செய்வதென்றறியாது தனது கைபேசியை நோக்கியபடி அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்திருந்தாள். வாட்ட சாட்டமாக அழகான தோரணையுடன் அவள் அருகே வந்த ஒருவன் தன்னை அவளிடம் அறிமுகப்படுத்தி கொண்டு, யூ ஆர் லுக்கிங் சோ கார்ஜியஸ், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா என்றான். தேங்க்யூ, நான் வெண்ணிலா, மயூரநிலா கார்மெண்ட்ஸ் எம்டியோட பிஏ என்றாள். இப்படி ஒரு பேரழகி பிஏவா கிடைக்க உங்கள் பாஸ் தவம் பண்ணியிருக்கார் போல என்றான் புன்னகைத்தபடி. அவனது அசடு வலியும் பேச்சு வெண்ணிலாவிற்கு தான் எரிச்சலாக இருந்தது. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் என்றாள். நீ தான் வேணும் என்றான் கன்சிமிட்டி. வாட்? அதிர்ச்சி வார்த்தையிலும் முகத்திலும் அப்பட்டமாக பிரதிபலித்தது. ஹே கூல் பேபி, ஏன் இவ்வளோ டென்ஷன்? பாரு, ஃபேஸ் பிங்காக மாறுது. அப்புறம் யாராவது ஆப்பிள்னு நினச்சி கடிச்சிட போகிறாங்க. தன் நிறமே தன்னிடம் இவனை ஈர்த்து வந்துள்ளது என்று தோன்றியதும் அவளது கோபம் மேலும் அதிகமானது. தேவையில்லாமல் பேசாதீங்க மிஸ்டர், உங்கள் மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க என்றாள் எச்சரிக்கும் குரலில். அவள் முகத்தையே ஆள நோக்கியவன் அவளது கோபத்தையும் ரசித்து, ஓகே ஓகே, நேராகவே விஷயத்துக்கு வர்றேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என் காதலை ஏற்றுக்கிட்டா நாம் மேரேஜ் பண்ணிக்கலாம், செர்ரி பல தேவதையே என்றான். அவன் மிகவும் நல்ல விதமாகவே தனது காதலை வெளிப்படுத்தினான். ஆனால் வெண்ணிலாவிற்கு தான் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. அந்த நேரம் சரியாக அவள் மனதை ஆட்கொண்டவன் வர மனதிலும் முகத்திலும் நிம்மதி பரவியது. அருகே வந்தவன் நேராக அவர்களை நெருங்கி, ஷீ இஸ் மைன் என்றான். அவளின் இடை வளைத்து. அவளது எண்ணம் அறியாது யாரோ ஒருவனிடம் வந்து அவள் என்னவள் என்று கூற உள்ளுக்குள் ஒரு புறம் மகிழ்ச்சியும் மறுபுறம் தன்னுடைய எண்ணத்திற்கு மதிப்பளித்து தன் விருப்பத்தை அறிய நினைக்காததை எண்ணி கோபமும் சண்டையிட்டு கொண்டிருந்தன. அத்தோடு பேச்சை முடித்திருந்தால் தப்பித்திருப்பான் மயூரன். ஓ ரியலி? பட் அவங்க உங்க பிஏ என்று சொன்னதால் தான் நான் ப்ரப்போஸ் பண்ணினேன். நீங்க ரொம்ப லக்கி என்றான். ஆமாம், அதோடு இவ செர்ரி பல தேவதை இல்ல, என் பொன் மஞ்சள் அழகி என்றான். அவன் கூறியதை தான் கேட்டுவிட்டதை உணர்த்தும் விதமாக. அங்கே துவங்கியது அவன் காதலின் சாபம். அவனது வார்த்தையை கேட்ட வெண்ணிலா அமைதியாக அவ்விடம் விட்டு வெளியேற முற்பட அவன் அவளை தன் அணைப்பிலேயே வைத்திருக்க பேரவஸ்தையாக உணர்ந்தாள் அவள். முகத்தில் வெறுப்பின் சாயல் ஒட்டிக்கொண்டது. ஆனால் அதை கவனிக்காது மற்றவனிடமிருந்து செருக்குடன் விடைபெற்று வெண்ணிலாவை அழைத்து கொண்டு தனது காருக்கு சென்றான்.
காதலை தடாலடியாக சொல்லிவிட்டாலும் தன் திட்டப்படி இதை பற்றி மேலும் பேச நினைத்து ஒரு பூந்தோட்டத்திற்கு வண்டியை செலுத்தினான். இப்போ எங்கே போகிறோம்? இறுகிய முகத்தோடு கேட்டாள். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணடி என்றான். மற்றவன் காதலிப்பதாக கூறியதால் வந்த கோபம் இன்னும் குறையவில்லை என்று நினைத்து கொண்டான். ஒரு பூந்தோட்டத்தில் காரை நிறுத்தினான். கண்ணு கெட்டிய தூரம் வரை மஞ்சள் நிற செண்டு மலர்கள் பூத்து குலுங்கி காற்றோடு சேர்ந்து அசைந்தாட காண்பதற்கே ரம்மியமாக இருந்தது. இப்போ எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அதில் எதிலும் மனம் லயிக்காது கேட்டாள். நீ இறங்கி வா சொல்லுறேன். எனக்கு தலை வலிக்குது எரிச்சலோடு கூறினாள். இந்த பூந்தோட்டத்திற்குள்ள போனா உன் தலைவலி வந்த இடம் தெரியாம போயிடும், வா என்றான். அவள் வர மறுக்கவே அவள் கைப்பிடித்து இழுத்து சென்று அந்த பூக்களுக்கு மத்தியில் நின்று, இந்த பூக்களை மாதிரியே இருக்க நீ என் வாழ்க்கையில் என்னோடு எப்போதும் இருக்க வேண்டும். என்னோட வாழ்வும் எப்பவும் இப்படி அழகா இருக்க உன் கணவனாக என்னை ஏற்றுக்கொள்வாயா? எஸ், ஐ லவ் யூ மை டியர் நிலா என்றான் அவள் கரம் பற்றி. அவனது கரங்களை தட்டி விட்டவள், எல்லார் கண்ணுக்கும் இந்த வெள்ளை தோல் தான் தெரியுதுல்ல, இந்த வெள்ளை தோலுக்காக தானே ஆளாளுக்கு இப்படி சொல்லிட்டு வர்றீங்க? முகத்தில் வெறுப்பை தேக்கி வைத்து கொண்டு கூறினாள். என்னடி சொன்ன? வார்த்தைகளை கடித்து துப்பினான். இந்த வெள்ளை தோலுக்காக தானே என்னை காதலிக்கிறேன்னு ஒவ்வொருத்தனா சொல்றீங்க என்றால் மீண்டும். தேன் நிலா 9. அவளது வார்த்தைகள் அமிலமாக மயூரனின் மனதை தாக்கியது. செக்க சிவந்த நெருப்பின் நிறத்தை கண்கள் கடன் வாங்க கோபம் என்னும் அரக்கனை தன்னை ஆக்கிரமித்து கொள்ள அனுமதியளித்தவன் கரங்கள் அவள் தாடையை பற்றி இருந்தது. என்னடி சொன்ன? இந்த தோல், இந்த வெள்ளை தோலுக்காக உன் பின்னாடி சுத்துறேனா? அவன் கரங்களின் அழுத்தத்தால் அவன் பிடித்திருந்த இடம் வலி கொடுக்க வேதனையில் தவித்தாள். அவனது கையை தட்டிவிட முயற்சித்த அவளது கரங்களையும் சிறைப்பிடித்தான். என்னை பார்த்து திரும்ப அந்த வார்த்தையை சொல்ல நினைச்சா நடக்கிறதே வேற என்றவன் அவள் பேச ஏதுவாக பற்றி இருந்த தாடையை விடுவித்தான். கைகளும் தாடையும் வலியை கொடுக்க, என்ன பண்ணுவீங்க? உங்களால் என்னை என்ன பண்ண முடியும் என்றால் கண்களில் கசிந்த கண்ணீரோடு. இந்த கண்ணீர் சொல்லுதடி உன் காதலை தேக்கி வச்ச கண்களோட தானடி என் கூட கிளம்பி வந்த. அப்புறம் ஏன் நான் என் காதலை சொன்னதும் இப்படி பேசுற? அவள் கண்ணீரில் தன் கோபம் கரைந்து இலகுவாக கேட்டான். கண்களில் காதலை பார்த்த நீங்க அதை உறுதிப்படுத்த என்கிட்ட கேட்டிருக்கணும். எவனோ ஒருத்தன் என்னிடம் வந்து ப்ரப்போஸ் பண்ணினதும் அவன்கிட்ட போய் சொல்லுறீங்க நான் உங்களுக்கானவள் என்ன? எனக்குன்னு மனசு இல்லையா? எனக்குன்னு உணர்வுகள் இல்லையா? நான் என்ன ஜடமா? நீங்கள் காதலிக்கிறீங்கன்னு தெரிஞ்சதும் உங்களோட இஷ்டத்துக்கு தலையாட்டி உங்களோட ஆசைகளுக்கு தீனியா இருக்க இந்த பொன்மஞ்சள் மேனி உங்கள் பசியை நன்றாகவே தீர்க்கும் என்ற எண்ணம் தானே? ஏய் என்றவன் அவள் கன்னத்தில் ஓங்கி அறிந்திருந்தான். அடியின் வீரியம் தாங்காது விழப்போனவளை தாங்கி பிடித்து நிறுத்தியவன், என்னடி என்ன? நீதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப கலரா இருக்கிறதா நினப்பா? உன்னை விட கலரா எத்தனை பேர் நான் பேசுகிற ஒரு வார்த்தைக்காக என் பின்னாடி சுத்துனாங்கன்னு தெரியுமா? உன்கிட்ட எனக்கு பிடித்தது உன்னோட துணிச்சலான குணமும் அழகு கொஞ்சம் இந்த முகமும் தான் என்றவன் சற்றே இடைவெளி விட்டு, அழகு கொஞ்சம் முகம் என்றதும் திரும்ப உன் நிறத்தை வைத்துதான் அழகா இருக்குன்னு சொல்றேன்னு நினைக்காத. இதே நீ கருப்பா இருந்திருந்தாலும் எனக்கு பிடிக்கத்தான் செய்யும். அழகுங்கிறது நிறத்தில் இல்ல, அம்சமான முகத்தில் இருக்குது. அதையும் தாண்டி ஒருவரோட மனசுல இருக்கு. ஒருத்தவங்களோட மனசு நமக்கு பிடிச்சிட்டா அவங்க தான் அவன் கண்ணுக்கு பேரழகியா தெரிவாங்க. நீயும் எனக்கு அப்படிதான் தெரிஞ்ச. ஆனா நீ ச்சே ஆத்திரத்தோடு வெறுப்பை உமிழ்ந்து கூறினான். அவன் அடித்ததால் கன்னங்கள் தீயாய் எரிய அவன் கைவிரல் தடம் கன்றி சிவந்திருந்தது. கைகளை கன்னத்தில் வைத்தபடியே, நீங்களும் அவனும் என் இடத்தை பற்றி தானே குறிப்பிட்டு சொன்னீங்க, அதை இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியாதே. குரலில் கோபம் சற்று தணிந்து அடித்து விடுவானோ என்ற மிரட்சியோடு கேட்டாள். லூசாடி நீ? அவன் சொன்னதுக்கு பதில் சொன்னேன். தேவையில்லாம கண்டதையும் பேசி நீ தான் என்னை கடுப்பேத்திட்டு இருக்க. இப்ப என்ன? உன் இடம்தான் உன் பிரச்சனை, அப்படிதானே? ஆமா, அதை பார்த்து தானே எல்லாரும் என்னை லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு வர்றீங்க. வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறியதை போல் பழைய பல்லவியை ஒலித்தாள். அவளை கை நீட்டி தடுத்தவன், உன் அழகான மனசை பார்த்துதான் நான் உன்னை காதலிக்க தொடங்கினேன். ஆனா உன் மனசு முழுக்க உன் நிறம் பற்றிய கர்வம் தான் நிறைந்திருக்கு.
கர்வம் நிறைஞ்ச இந்த மனசு எனக்கு தேவையில்லை. அழகை மெருகேற்ற ஒப்பனை எதுவுமே செய்யாம இயல்பா இருந்த உன்கிட்ட இதை நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. உன் வேலை உனக்கு அவசியம், அதனால் நீ தாராளமா வேலைக்கு வரலாம். ஆனா என் மனசுல உனக்கு இடம் இல்லை. கோபத்தில் வார்த்தைகளை வீசியவன் அவளை விடுத்து வண்டியில் ஏறி ஹாரனை ஒலிக்கச் செய்தான். அவனது பேச்சில் தன் தவறை உணர்ந்து சிலையாக நின்றவள் ஹார்ன் சப்தத்தில் நினைவுலகம் வந்து வண்டியில் ஏறி அமர்ந்தாள். கண்களோடு பல கதைகள் பேசி துவங்கிய பயணம் கண்ணீரோடு முடிந்திருந்தது. இருவரும் மனம் திறந்து பேசியிருந்தால் இனி வரும் பிரச்சனைகளை எளிதாக கையாண்டிருக்கலாம். கரண் தன் நண்பனுடன் அமர்ந்திருந்தான். ஏண்டா இப்படி குடிச்சு வீணா போற? அடுத்து என்ன செய்யலாம்னு யோசி. அதை விட்டுட்டு குடிச்சா இந்த பிரச்சனை சரியாயிடுமா? தன் முன் பல பாட்டில்களை காலி பண்ணிவிட்டு அமர்ந்திருந்த நண்பனிடம் எரிந்து விழுந்தான். எல்லாரும் செய்கிறது தானடா நானும் செஞ்சேன். என்ன காஸ்மெட்டிக்ஸில் நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னு கொஞ்சம் அதிகமாக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணினேன். கெமிக்கல்ஸ் கலந்துருக்குன்னு தெரிஞ்சு தானே யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு குத்தமாடா? தனது வழக்கமான கேள்வியை மீண்டும் உதிர்த்தான் மதன். நீ சொல்றது எல்லாமே சரிதான், ஆனால் அளவுக்கு அதிகமானா எல்லாம் பிரச்சனை தான் என்றவன் அவன் முன்னிருந்த பாட்டில்களை மாற்றி வைத்தான். குடி குடியை கெடுக்கும் என்ற ஸ்டிக்கரை மட்டும் தன்னோடு தாங்கிக் கொண்டு பல குடியை கெடுக்கிறது. படித்தவன் படிக்காதவன், பாமரன் பணக்காரன், பாரபட்சம் இல்லாதிருப்பது இந்த மதுவிடம் மட்டும்தான் நடக்கிறது. என்னடா சொல்ற? போட்டதும் வெள்ளையா மாறிடுவோம்னு அளவுக்கு அதிகமாக அவங்க யூஸ் பண்ணனா அது என்னோட தப்பாடா? வேற எதுலையும் சேர்க்கலடா. அந்த ஃபேர்னஸ் க்ரீமில் மட்டும்தான் சேர்த்தோம். அந்த அளவு சேர்த்தப்புறம் தான் அது மார்க்கெட்டில் பிச்சுக்கிட்டு போச்சு என்றான். மார்க்கெட்டிங் மட்டுமே முக்கியம் என்னும் விதமாக. சரி, அதை விடு. அடுத்து என்ன பண்ணலாம்? வக்கீல் என்ன சொல்லுறாரு அதை சொல்லுடா என்றான் கரண் அக்கறையோடு. எல்லாம் சரி கட்டிடலாம். கவனிக்க வேண்டியவங்கள முறையாக பணம் மலையில் நனைய விட்டா எதையும் சரி பண்ணிடலாம். ஆனால் உன் கம்பெனிக்குள்ளேயே யாரோ தான் போட்டு விட்டுருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடி. இல்லாட்டி என்னைக்கும் உன் தலை மேலே கத்தி தொங்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றார் என்றான் போதையிலும் தெளிவாக. என்னடா சொல்ற? இப்போ எப்படி அவனை நாம் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் டிடெக்டிவே வர சொல்லியிருக்கேன். யாருன்னு மட்டும் தெரியட்டும், அப்புறம் காட்டுறேன் அவனுக்கு இந்த மதன் யாருன்னு. நான் இத்தனை வருஷம் பாடுபட்டு உண்டாக்குன சாம்ராஜ்யத்தை அவ்வளோ ஈஸியாக புரட்டி போட்டுட்டு போயிட்டான். அதுக்கான விலையை அவன் கொடுக்க வேண்டாமா என கோபம் பொங்க அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே டிடெக்டிவ் உள்ளே வந்தான். அவனிடம் விவரம் அனைத்தையும் கூற, இன்னும் ஒரே வாரத்தில் ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சி ரிப்போர்ட்டோட வரேன் சார் என்றான். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. சொன்ன டைமில் அதை செஞ்சது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் என்றவன் கத்தையாக பணத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தான். அவன் குறிப்பிட போகும் நம்பர் மேல் கோலை வெறி கொண்டு அந்த நாளுக்காக காத்திருக்க துவங்கினான் மதன். தேன் நிலா 10. அலுவலகம் வந்த மயூரன் வெண்ணிலா பக்கம் திரும்பவே இல்லை. நேராக ஃபேக்டரிக்கு சென்று விட்டான். அவன் தன்னை நிராகரித்து செல்வதை கண்டவளுக்கு கண்களில் நீர் சுரந்தது. அவன் தன் காதலை வெளிப்படுத்திய போது அதை ஏற்றுக்கொள்ள இயலாத தன் மனதை எண்ணி அவளுக்கே கோபம் வந்தது. வீட்டிற்கு சென்ற வெண்ணிலா தனது அருகில் முடங்கினாள். மகள் மீண்டும் சிரித்த முகமாக வலம் வருவதால் சற்றே நிம்மதியடைந்திருந்த அன்னை இன்று வருத்தம் தோய்ந்த முகத்தோடு அவள் அமைதியாக சென்றுவிட அவளுக்கு காஃபி எடுத்துக்கொண்டு அவள் அறைக்கு சென்றார். அறையில் பல கோணங்களில் அன்று மயூரன் கண்ட புகைப்படங்கள் அழகாக இடம்பெற்றிருந்தது. இருவரும் ஊஞ்சலில் அமர்ந்தபடி, நீரில் விளையாடியபடி, கைகோர்த்து தலை சாய்த்து என விதவிதமான போட்டோக்கள் ஃப்ரேம் செய்து மாட்டியிருந்தாள். கட்டிலில் சுருண்டு படுத்திருந்தாள் வெண்ணிலா. அவள் அருகே சென்று அமர்ந்தவர், நிலாமா என்னாச்சுடா, தலை ஏதும் வலிக்குதா? இந்தா காஃபி குடி என்றாள் பரிவோடு. அம்மா, நமக்கு மட்டும் ஏன்மா இப்படியெல்லாம் நடந்தது? அப்பாவும் மதியும் ஏன்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க? அவங்க இந்த உலகத்தில் இருந்தவரை எல்லாம் நல்லா தானே இருந்தது. கண்களில் துளிர்த்த கண்ணீரோடு கேட்டாள் வெண்ணிலா. அதையே யோசித்து என்ன பண்ண முடியுமா? இப்போ எனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம். உன்னையும் பறி கொடுத்துட்டு என்னால் தவிக்க முடியாது. எனக்கு இருக்க ஒரே ஆறுதல் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து கண்குளிர அதை பார்க்கிறது தான் என்றார் மகளின் தலையை வாஞ்சையுடன் தடவியபடி. மனதில் மயூரன் சிரித்த முகத்துடன் வந்து செல்ல விரக்தி புன்னகை புரிந்தவளது கண்கள் சுவற்றில் இருந்த போட்டோவில் நினைத்தது.
இந்த ஃபோட்டோவை எல்லாம் உள்ளே வச்சு பூட்டி வைக்க சொன்னால் கேட்குறியா? சுவர் முழுக்க தொங்க விட்டுட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு இதையே பார்த்துட்டு உட்கார்ந்துருப்ப? ஆற்றாமையோடு கேட்டார். என்னம்மா, ஏன் இப்படி பேசுகிற? இந்த ஃபோட்டோவை உள்ளே வச்சா அவளோட நினைவுகள் போயிடுமா? எவ்வளவு தடவை கேலி பண்ணுறாங்கன்னு சொல்லி அழுதுருக்கா. அவள் என்ன தப்பு பண்ணனா? அவளுக்கு ஏன் இப்படி ஒரு நிலை வந்தது? கோபத்தோடு முடித்தாள். அவள் தைரியமாக ஃபேஸ் பண்ணி இருக்கணுமா? கேலி பண்ணுறாங்கன்னு அவள் ஒரு தப்பான முடிவெடுத்து நம்ம குடும்ப நிம்மதியே குலைச்சிட்டா. இருக்கும் ஒரு மகளும் தங்களை விட்டு சென்ற மகளை எண்ணி எண்ணியே வருந்தி வாழ்வை தொலைப்பதை பிடிக்காது சமாதானப்படுத்த முயற்சித்தார். இல்லைம்மா, நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற குரூர புத்தி மாறணும். நிறம்தான் அழகுன்னு ஏற்பட்ட மாயை மாறணும். நம்ம மதி மாதிரி எத்தனையோ பேர் திறமை இருந்தும் அழகிருந்தும் பல இடங்கள்ல நிறத்தால கேவலப்படுத்தப்படுறாங்க. கோபம் பொங்க கூறினாள். ஏய், இப்போ என்னதான் உன் பிரச்சனை? உன் பேச்சு செயல் எதுவுமே சரியா படல. அமைதியா இரு. மதி கோழைத்தனமா முடிவெடுத்துட்டு போயிட்டா. நீ லூசுத்தனமா ஏதாவது முடிவெடுத்து என் வயிற்றுல நெருப்பை அள்ளி போட்டுடாத. இந்த ஆஃபீஸுக்கு வேலைக்கு போன பிறகுதான் ஒழுங்கா சிரிச்சு பேச தொடங்கின. நானும் இந்த கொஞ்ச நாள்ல ஓரளவு நிம்மதியா இருந்தேன். இப்ப ஏன் தேவையில்லாம பழசை நினைச்சு புலம்பிட்டு இருக்க? வேதனை கலந்த குரலில் கேட்டார். இதற்கு மேல் ஏதாவது பேசினால் தாயின் மனது வருத்தப்படும் என எண்ணியவள், சரிம்மா, அந்த காஃபியை கொடு என்றபடி வாங்கி பருகினாள். மகளின் வாழ்வு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மனமெங்கும் நிறைந்திருந்தது. மயூரன் வீட்டிலும் இதே நிலைதான். அவனது வாடிய முகம் கண்ட காமாட்சி மகனையே கொஞ்சிக் கொண்டிருந்தார். பேச்சினோடே, ஏண்டா இப்படி டல்லா இருக்க? ஒருவேளை உன் புது பிஏ வேலையை ரிசைன் பண்ணிட்டாளா என்றார். திடுக்கிட்டு நிமிர்ந்தவன், ஏம்மா இப்படி உளறிட்டு இருக்கீங்க என்றான். தாய் தன் மனதை படித்து வைத்திருப்பதை அறிந்து சமாளிக்கும் விதமாக. இல்லடா கண்ணா, வழக்கமா நீதான் பிஏவை துரத்துவ. ஒருவேளை அவளே விலகி அதனால நீ ஏதும் டல்லா இருக்கியோன்னு கேட்டேன்டா என்றார் அவனை இயல்பாக்க நினைத்து. நான் விளக்குனேனா? யாரையும் நான் விளக்கல, அவங்க தான் விளக்க வச்சாங்க என்றான் இறுகிய குரலில். அவனின் குரலில் தெரிந்த கடினம் ஏதோ பிரச்சனை என்று அன்னைக்கு உணர்த்த அவனை தன் மடியில் சாய்த்த வண்ணம் தலை கோதி விட்டார். தாயின் அணைப்பு தந்த ஆறுதலில் மனபாரம் மறந்து கண்ணயர்ந்தான். என்ன அம்மாவும் மகனும் கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க என்றபடியே உள்ளே வந்தார் விஸ்வநாதன். அவரை முறைத்தவர், புள்ள ஏதோ குழப்பத்தில் இருக்காங்க, அந்த புது பிஏவை நீங்க பார்த்திருக்கீங்களா என்றார். ஏம்மா கேட்குற? அழகா இருந்தா உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எதுவும் பிளான் பண்ணுறியா? என் மகன் மனசுல அவ இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிட்டா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் பண்ணி வைத்திட வேண்டியதுதான் உற்சாகத்தோடு கூறினார். ஏம்மா, உன் மகன் மனசுல அவ இருந்தா மட்டும் போதுமா? அந்த பொண்ணு மனசுல இவன் இருக்கானா இல்லையான்னு தெரிய வேண்டாமா? தந்தை என்பதையும் தாண்டி ஒரு நல்ல மனிதராக கேட்டார். என் பையனை யாருக்கு பிடிக்காம போகும்? என்ன குறைச்சல் அவனுக்கு? மகனின் பெருமை கொஞ்சம் அக்மார்க் அன்னையாக இருந்தார் காமாட்சி. நீ திருந்தவே மாட்ட. உன் மகன் மட்டும்தான் உனக்கு உசத்தி. சரி சரி, ஆனால் அந்த பொண்ணை நானும் பார்த்ததில்ல. சரி, ஒரு நாள் போய் பார்த்துட்டு வரலாமா? ஏன், உன் ஆசை மகனை கேட்க வேண்டியது தானே. என்னை கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா கராராக கேட்டார். தங்கள் சித்தம் மகாராணி, கூட்டிச் செல்கிறேன் என்று கூறி சிரிக்க காமாட்சி மனநிறைவோடு சிரித்தார். மயூரன் வெண்ணிலா இருவரும் அலுவலகம் வந்தனர். ஆனால் அவர்களுக்குள் நிலவுக்கும் மண்ணிற்கும் இடையே உள்ள இடைவெளி இருப்பதைப் போல இருவரும் உணர்ந்தனர். சஞ்சீவன் தான் என்ன நடந்ததென தெரியாது குழம்பிக் கொண்டிருந்தான். மதிய உணவையும் ஒன்றாக சாப்பிடுவதை இருவருமே தவிர்த்தனர். என்னவென்று கேட்க, அவ நம்மள மாதிரி மாநிறமா இருக்கவங்க கூட எல்லாம் சாப்பிட மாட்டாளாம் என்று மட்டும் கூறினான். தலையும் புரியாது வாளும் புரியாது தவித்தவனிடம் எதையும் தெளிவாக சொல்லவில்லை மயூரன். இந்த விஷயத்தில் இவனிடம் ஏதாவது சொன்னால் அது தன் தாய்க்கு செல்ல வாய்ப்புள்ளது என்பதை நன்கு அறிவான். ஒரு வார காலம் இப்படியே போக அவனது புறக்கணிப்பு தாங்க இயலாது தவித்தாள் வெண்ணிலா. வெளியே இயல்பாக நடமாடினாலும் அவளை எண்ணி உள்ளுக்குள் தவித்து கொண்டிருந்தான். ஆனால் அவளது வார்த்தைகள் அவன் மனதை ரணமாக்கி இரும்பாக மாற்றியிருந்தது. இனி இங்கு பணி செய்வதன் பயன் என்ன? நாம் நினைச்ச காரியத்தை இங்கு செயல்படுத்தினால் அது மயூரனுக்கு செய்யும் துரோகமாகிவிடும். இப்பொழுதே கோபத்தில் இருப்பவன் அதன் பின் வெறுத்து ஒதுக்கி விடுவான். இனி இங்கு பணி புரிவதே வீண் என எண்ணியவள் அன்று மாலை தனது ராஜினாமா கடிதத்தோடு மற்றொரு கடிதமும் எழுதி அவனது டேபிளில் வைத்து சென்றாள்.
வெளியே சென்றவன் தனது அறைக்குள் நுழைய அங்கு வந்த ஜிஎம், சார் ஒரு வருத்தமான செய்தி என்றார். என்ன சார் என்றான் எதையும் எதிர்கொள்ளும் விதமாக. இயற்கை அழகு சாதன பொருட்கள் ஏற்றுமதிக்கான ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சு என்றார் அவரும் வருத்தம் கொண்டு. வாட்? எப்படி சார்? எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்ததே, அப்புறம் எப்படி? அதிர்ச்சியோடு கேட்டான். அவன் மிகவும் எதிர்பார்த்த விஷயம் தோல்வியை சந்தித்ததை ஏற்றுக்கொள்ள இயலாது. அவர் அடுத்து சொன்ன தகவல் அவன் மூளையை சென்றடையாது மனதை கூர்வேலாக தாக்கியது. தேன் நிலா 11. என்ன சொல்றீங்க சார்? நல்லா விசாரிச்சு தான் சொல்றீங்களா? சுரத்தே இல்லாது தோய்ந்து போன குரலில் கேட்டான். அவள் தன்னை காதலை வைத்து ஏமாற்றி விட்டாளா? இதற்காகத்தான் என்னை காதலிப்பது போல நடந்து கொண்டாளா என்ற எண்ணம் நெருஞ்சி முள்ளாக மனதை வதைத்தது. ஆமாம் சார், நான் என்னால் முடிஞ்ச அளவு விசாரிச்சிட்டேன். அதோட இந்த விஷயத்தில் வேற யாராலையும் உள்ள புகுந்திருக்க முடியாது உறுதியாக கூறினார் அவர். அப்பொழுதுதான் அங்கு வந்தான் சஞ்சீவன். மயூரா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா. அவ இப்படி செஞ்சிருப்பான்னு என்னால் நம்பவே முடியல. மயூரன் புதிதாக தொடங்கிய இயற்கை அழகு சாதன பொருட்களுக்கான மிகப்பெரிய ப்ராஜெக்ட். குளியல் பொடி முதல் இயற்கை ஹேர் டை வரை அனைத்தும் இயற்கையான பொருட்களை வைத்து எந்த விதமான வேதி பொருட்களும் கலக்காது அதன் மகத்துவம் மாறாது தயாரித்து ஏற்றுமதி செய்ய கிட்டத்தட்ட அனைத்தும் இறுதி கட்டத்தை எட்டியிருந்தது. மயூரனே ஒவ்வொரு மூலப்பொருட்களையும் நேரடியாக சென்று தரம் பரிசோதித்து மூலப்பொருட்களுக்கான ஆர்டர்களை எடுத்திருந்தான். ஒவ்வொரு ஊரில் சிறப்பாக உபயோகிக்கப்படும் அழகு சாதன பொருட்களை பற்றி நேரடியாக அங்கேயே சென்று வயதான பாட்டிகள், பாரம்பரியமாக உபயோகிப்பவர்கள் என தேடி தேடி எதை எந்த அளவுக்கு சேர்க்கணும், காய வைக்கும் பக்குவம், பொடி செய்யும் பக்குவம், அதன் பலன்கள் எப்படி இருக்கிறது என ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ந்து தயாரித்து சந்தைப்படுத்தியிருந்தான். நல்ல வரவேற்பு இருக்கவே மிக பெரிய அளவிலான மார்க்கெட்டிங் வாய்ப்பு தானாகவே தேடி வந்திருந்தது. ஆனால் அதற்காக தயாரித்து வைத்திருந்த அடிப்படை கோப்புகளில் வெண்ணிலா சில குளறுபடிகள் செய்திருக்க அவர்கள் நம்பகத்தன்மை இல்லை என மொத்த ப்ராஜெக்டையும் கேன்சல் செய்திருந்தனர். மயூரனின் தளர்ந்து போன முகத்தை கண்ட ஜிஎம், சார், நம்ம பொருட்களுக்கு மார்க்கெட்டில் நல்ல வரவேற்பு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் இல்லாட்டியும் நமக்கு பெரிதாக எந்த லாஸும் வந்துடாது. நீங்கள் உங்கள் நம்பிக்கையை தளர விடாதீங்க. தன் அனுபவத்தில் அவனை தேற்றும் விதமாக கூறினார். ஆனால் அவன் உடைந்து போனதின் காரணம் இது மட்டுமல்ல, இதை செய்தவளும் தான் என்பதை அறிந்த சஞ்சீவனோ எப்படி நண்பனை தேற்றுவதென்று அறியாது தவித்தான். ஓகே சார், ஃபர்தராக என்ன செய்யறதுன்னு பார்ப்போம் என்று கூற, ஓகே சார், லெட்ஸ் டூ அவர் பெஸ்ட் என்று கூறி அங்கிருந்து சென்றார் ஜிஎம். அவர் கிளம்பியதும் அதுவரை அடக்கி வைத்திருந்த உணர்ச்சிகள் வெளிப்பட, எப்படிடா அவளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய மனசு வந்தது? நிறத்தை காரணமாக காட்டி ஏதேதோ சொல்லி என் காதலை கொச்சப்படுத்தினா. அப்பவே நான் சுதாகரிச்சிருக்கணும். ஏதோ கோபத்தில் பேசுகிறான்னு நினச்சேன். இது என் மனசளவில் எவ்வளவு முக்கியமான விஷயம்னு நல்லா தெரிஞ்சும் இப்படி பண்ணிட்டாளேடா ஆற்றாமையுடன் கேட்டான். என்னது, உன் காதலை அவகிட்ட சொல்லி அவ ஏத்துக்கலையா? அடக்க முடியாத அதிர்ச்சியோடு கேட்டான். அதை விடு, அதை பற்றி பிறகு பேசலாம். இப்போ இங்கே வேற என்ன குளறுபடி பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. ஒருவேளை அவளுக்கே தெரியாம வேற ஏதாவது நடந்திருக்குமாடா? அவள் செய்திருக்க கூடாது என்ற ஆசை மனதில் நிறைந்திருக்க கேள்வியை எழுப்பினான் சஞ்சீவன். வாய்ப்பில்லடா, அவகிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை மறைஞ்சிருக்கு. ஏதோ காரணத்தோட தான் இங்க வேலைக்கே சேர்ந்திருக்கா என்றான் அவளது சமீபத்திய நடவடிக்கைகளை யூகித்து. என்னவாக இருந்தாலும் ஒரு கால் பண்ணி அவளை நேரடியாக கேட்டுடலாம். நாளைக்கு நான் நேரில் இந்த கம்பெனியோட எம்டியா பேச வேண்டியதை பேசிக்கிறேன். நீ வேணும்னா கால் பண்ணி பேசு என்று தனது இருக்கைக்கு சென்ற மயூரன் மேஜையில் இருந்த கடிதங்களை கவனித்தான். சஞ்சீவ், கொஞ்சம் இரு என்று கூறி எடுத்து பார்க்க முதலில் கிடைத்தது அவளது ராஜினாமா கடிதம். மேடம் ராஜினாமா லெட்டர் வச்சிருக்காங்க என்று அதை அப்படியே கிடித்து தூக்கியிருந்தவன் அடுத்த கடிதத்தை பிரித்தான். எனது உயிரான மயூரனுக்கு, முதலில் உங்களிடம் என் மன்னிப்பை கோருகிறேன். நமக்குள் நடந்த விஷயத்திற்கு மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயத்திற்கும் சேர்த்து. அது உங்களுக்கு தெரிய வரும்போது என்னை முழுதாக வெறுத்துடுவீங்க. உங்களது புறக்கணிப்பையே தாங்கிக் கொள்ள இயலாத எனக்கு உங்கள் வெறுப்பை தாங்கிக் கொள்ளும் சக்தி நிச்சயமாக இல்லை. எனக்கு தெரியாமலேயே என் மனதினுள் நுழைந்து என்னை முழுதாய் ஆக்கிரமித்து விட்டீர்கள். தேய்பிரையாய் தேய்ந்திருந்த என் மனம் உங்கள் அருகாமையில் முழு நிலவாய் மலர்ந்திருந்தது.
ஆனால் உங்களிடம் நெருங்கி பழகும் முன்னரே அதை செய்யும் சந்தர்ப்பம் கிட்டியதால் செய்துவிட்டேன். உண்மையில் உங்கள் கம்பெனிக்கு நான் வேலையில் சேர்ந்ததே இதனை எப்படியாவது இழுத்து மூட வைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான். இந்த வரிகளை படித்தவனுக்கு கோபம் கண்களை மறைக்க கடிதத்தை கிழிக்க போனான். அருகிலேயே இருந்த சஞ்சீவன் சுதாகரித்து அவனிடமிருந்து கடிதத்தை பிடுங்கினான். என்ன இருக்குன்னு முழுசா படிச்சு பாருடா, நீ பாட்டுக்கு கிழிக்க போற. எதையும் உன்கிட்ட சொல்ல நினைச்சுதானே லெட்டர் எழுதி வச்சிருக்கா? நம்ம கம்பெனியை அழிக்க நினைச்சுதான் வேலைக்கு சேர்ந்தாலாம். இத்தனை நாள் நாம சொந்தம் கொண்டாடின உன் தொங்கச்சி விரக்தியோடு கூறினான். அப்படியே என்றாலும் அதை ஏன் இப்ப அவ நம்ம கிட்ட சொல்லணும்? என்னதான் சொல்லி இருக்கான்னு முழுசா தெரிஞ்சிக்காம நாமளா எந்த முடிவுக்கும் வரக்கூடாதுடா. இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சதே இப்பதான். ஆனா அவ 3 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டா. ஸோ அவ உன்கிட்ட எதையோ சொல்ல நினைச்சிருக்கா. இதை முதல்ல படி, அப்புறமா மற்றதை யோசிக்கலாம் என்று கடிதத்தை மீண்டும் மயூரனிடமே நீட்டினான் சஞ்சீவன். என்னத்தை சொல்லிட போறா என்றபடியே அதை வாங்கி படிக்க தொடங்கினான் மயூரன். அதே நேரம் மதனின் பெரிய பங்களாவினுள், சார் உங்களை பார்க்க டிடெக்டிவ் சுதேஷ்னு ஒருத்தர் வந்திருக்காரு என்று அவனிடம் கூறினார் அவ்வீட்டின் பணியாள். அவரை உள்ளே வர சொல்லுங்க என்று கூறி அவன் வருகைக்காக வரவேற்பறையில் காத்திருந்தான். அவன் மட்டும் யார் என்று தெரியட்டும், அப்புறம் இருக்கு கச்சேரி என்று எண்ணிக்கொண்டிருந்தான். டிடெக்டிவ் தன் செயலை வெற்றிகரமாக முடித்துவிட்ட வெற்றி புன்னகை முகத்தில் படரவிட்டபடி உள்ளே வந்தார். வணக்கம் சார் என்றவர் வெற்றி என்னும்படியாக பெருவிரலை உயர்த்தி காட்டினான். அவரை அமர சொன்னவன், செஞ்சது யாரு? அவன் ஃபோட்டோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? பரபரத்தான். வெயிட் மிஸ்டர் மதன், நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஃபைலில் இருக்கு என அதை அவனிடம் நீட்டினார். தேன் நிலா 12. வெண்ணிலாவின் கடிதத்தை படிக்க துவங்கினான் மயூரன். நான் செஞ்சது சரியா தப்பான்னு வாதம் செய்ய விரும்பல. எனக்கு இந்த எண்ணம் வந்ததற்கான காரணத்தை ஒரு எம்டி கிட்ட சொல்ல வேண்டியது அவசியம் இல்லைனாலும் வெண்ணிலா மயூரன் கிட்ட சொல்ல வேண்டியது அவசியம். நான் செஞ்ச எதையும் நியாயப்படுத்த விரும்பல. உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தும் உங்கள் காதலை சொன்ன நேரத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டேன். என்னை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் பண்ணின தப்புக்கான காரணத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நானும் வெண்மதியும் இரட்டை குழந்தைகள். நான் எங்கள் அப்பா மாதிரி நல்ல நிறம், மதி அம்மா மாதிரி மாநிலத்துக்கும் சற்று குறைவான நிறம். இது ஒன்று மட்டும்தான் எங்களுக்குள்ளான வித்தியாசம். மற்றபடி 2 பேரும் அச்சு அசலா ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருப்போம். இதனால் சொந்தக்காரவங்க எல்லாம் என்னை கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சுவாங்க. இவளும் கொஞ்சம் கலராக இருந்திருந்தா இவ மாதிரியே அழகாக இருந்திருப்பான்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் ஸ்கூல் போக ஆரம்பித்த பிறகு இந்த வித்தியாசம் மெல்ல மெல்ல விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் மதி அழுதுகிட்டே வந்தா. என்னன்னு நான் கேட்டதுக்கு எதுவுமே சொல்லலை. கடைசியில் அம்மா வற்புறுத்தி கேட்டதும், எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க. அவளுக்கு வெண்ணிலான்னு கரெக்டாக பேர் வச்சுருக்காங்க, ஆனால் உனக்கு ஏன் வெண்மதின்னு பேர் வச்சுருக்காங்க? பேசாமல் கருப்பு நிலான்னு பேரை மாற்றிடலாம், அப்போது கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அழுதா. அம்மா, கருப்பாக இருந்தால் என்ன? நீ எவ்வளோ லட்சணமாக இருக்க தெரியுமா? எவ்வளவோ பேர் என்னெல்லாம் குறைகளோடு இருக்காங்க. அவங்கள நினச்சி மனசை தேத்திக்க. என்ன பண்ண, நீயும் என்னை மாதிரி கருப்பாக பிறந்துட்ட. சில விஷயங்களை சகிச்சுதான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அவங்களாவது அவளுக்கு கான்ஃபிடென்ஸ் வர்ற மாதிரி பேசி இருக்கலாம். அவங்களுக்கும் கருப்புன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கு. அது அவங்க பேச்சிலே வெளியே வந்துடுச்சு. ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம் அவளை கருப்பு நிலானே சொல்லியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவளும் அந்த வழியை மனசில் வச்சுக்கிட்டே சாதாரணமாக இருக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனால் அது அவளுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஆழமாக உருவாயிருக்கு. அதை யாருமே கண்டுக்கலை. வருஷங்கள் உருண்டோட நாங்கள் 2 பேரும் காலேஜ் போனோம். அங்கே இந்த பாகுபாடுகள் எதுவும் இல்லாமல் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. நாங்கள் 2ஆம் வருடம் படிச்சுட்டு இருக்கும்போ எங்கள் சீனியர் ஒருத்தனை இவ லவ் பண்ணுனா. என்கிட்டையும் முதலில் சொல்லலை. அப்புறம் நானாக கண்டுபிடிச்சி கேட்ட பிறகு சொன்னா. எனக்கு பயமாக இருக்குது, அவன் என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கலன்னா தாங்கவே முடியாது என்று சொல்லி ரொம்பவே பயந்தா. அவரும் உன்னை லவ் பண்ணுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நாம் போகும்போதெல்லாம் உன்னை பார்க்க தான் செய்கிறாரு. நீ தைரியமாக போய் சொல்லுன்னு அவளை உசுப்பேத்தி விட்டுட்டேன். காலேஜ் படிக்கிற காலத்தில் வர்ற காதல் அவசியம் இல்லாதது. அதுக்கான வயசு அது இல்லைங்கிறது அப்போ எனக்கும் தெரியலை. கடைசியிலே தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அவளும் போய் அவள் காதலை அவன்கிட்ட சொன்னா.
ஆனால் அவன் அவகிட்ட என்னை காதலிப்பதா சொல்லியிருக்கான். இத்தனைக்கும் அவதான் என்னை விட ரொம்ப அன்பாகவும் மென்மையாகவும் எல்லார்கிட்டையும் பழகுவா. அவன் அப்படி சொன்னதும் அவளோட தாழ்வு மனப்பான்மை தலை தூக்க, ஏன் என்னை பிடிக்கல? அவள் என்னை விட கலராக இருக்கதால தானே அவளை உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டிருக்கா. அந்த பரதேசியும் ஆமான்னு சொல்லியிருக்கான். அன்னைக்கு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தவ வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில், இந்த உடம்போட கலரால் தானே இவ்வளோ பிரச்சனையும், நான் சாகிறதுக்கு முன்னாடி இந்த தோல் அழியணும்னு நினச்சி உடம்புல மண்ணெண்ணெய் ஊற்றி நெருப்பு வச்சுக்கிட்டா. அந்த நேரம் சரியாக வீட்டுக்கு வந்த எங்கள் அப்பா அவளை காப்பாற்ற போய் கடைசியில் 2 பேருமே அந்த நெருப்புக்கு இரையாகிட்டாங்க. 2 பேரையும் ஒன்றா பறி கொடுத்துட்டு நானும் அம்மாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஒரு வழியாக போராடி என்னை படிக்க வச்சாங்க. அப்பதான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். நிறம் சார்ந்த ஏற்றத்தாழ்வுகள் எங்கே இருந்து வருதுன்னு யோசித்தேன். காஸ்மெட்டிக்ஸ் நிறுவனங்கள் தங்கள் சுய லாபத்துக்காக சந்தையில் முன்னிலையை அடைய வெள்ளை தோல்தான் அழகுங்கிற ஒரு மாயையை உருவாக்கி வச்சிருப்பதை கவனித்தேன். எல்லா விளம்பரங்களும் இதை பூசினா வெள்ளையாகிடுவீங்க, உங்கள் நிறம் பளிச்சிடும், கருமை மாறி நல்ல நிறம் கிட்டும், அப்படி இப்படின்னு வெள்ளை நிறத்தை முன்னிறுத்தி விளம்பரப்படுத்தியே வெள்ளையா இருந்தாதான் அழகுன்னு எல்லார் மனசுலையும் பதிய வச்சுட்டாங்க. என்னால் அது எல்லாத்தையும் மாற்ற முடியாது. கார்ப்பரேட் மார்க்கெட்டில் காஸ்மெட்டிக்ஸ் நிறுவனங்களுக்கு எதிராக என்னால் போராடவும் முடியாது. அதனால் என்னால் முடிஞ்சளவு காஸ்மெட்டிக்ஸ் நிறுவனங்களை எப்படியாவது இழுத்து மூட வைக்க வேணும்னு நினச்சேன். என் திட்டப்படியே கம்பெனியில் வேலையில் சேர்ந்தேன். அங்கே தயாரிக்கிற அழகு சாதன பொருட்களில் அதிக அளவில் கெமிக்கல் கலக்கிற விஷயம் தெரிஞ்சது. எனக்கு வசதியாக போயிடுச்சு. அதற்கான ஆதாரங்கள் சிலவற்றை திரட்டி தர நிர்வாக அமைப்புக்கு அனுப்பினேன். நான் நினச்ச மாதிரியே அவங்க அங்கே சோதனை நடத்தி கம்பெனிக்கு சீல் வச்சுட்டாங்க. அப்புறமா உங்கள் கம்பெனிக்கும் அதே நோக்கத்தோடு தான் சேர்ந்தேன். ஆனால் இங்கே எந்த தப்பும் கண்டுபிடிக்க முடியலை. சரி, முடிஞ்சளவு ஏதாவது குளறுபடி பண்ணலாம்னு நினச்சி தான் அந்த ப்ராஜெக்டில் சில மாற்றங்கள் செய்து அனுப்பி வச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் அன்பால் நான் வந்த நோக்கத்தையே மறந்து உங்களை காதலிக்க தொடங்கிட்டேன். என் மனசுக்கும் மூளைக்கும் இடையே பெரும் யுத்தமே நடக்கும். ஆனால் உங்களுக்கு எதிராக ஒரு அணுவை கூட அசைக்க என் மனசு இடம் கொடுக்கல. நான் செஞ்ச குளறுபடியால் எப்போ வேணும்னாலும் நம்ம கம்பெனியில் நஷ்டம் வரும். அதை நீங்கள் எப்படியாவது சரி பண்ணிடுவீங்க. ஆனால் என்னை வெறுத்துடுவீங்க. உங்கள் வெறுப்பை என்னால் தாங்கிக்க முடியாது. அதனால் நானே இப்போ போகிறேன். இப்படிக்கு உங்கள் அன்பை அடைய இயலாத வெண்ணிலா. மயூரனுக்கு இப்பொழுது அனைத்தும் புரிந்தது. அட பாவி என உதடுகள் உதிர்க்க, என்னாச்சுடா என்றான் சஞ்சீவன். அவனிடம் கடிதத்தை நீட்டியவன், படிச்சு பாரு என்க. பர்சனலாக உனக்கு ஏதாவது எழுதியிருக்க போறா, நீ பாட்டுக்கு என்கிட்ட கொடுக்குற என்றான். அவனை முறைத்தவன் கடிதத்தை நீட்ட வாங்கி படித்த சஞ்சீவன் அதிர்ந்து, இதனால தான் உன்கிட்டையும் ஏதோ தப்பாக பேசியிருக்கா போலடா, பாவம் அவ. எது எப்படியோ இருக்கட்டும், ஆனால் அந்த கம்பெனி எம்டி மதன் தானே, அவனுக்கு மட்டும் அவன் கம்பெனிக்கு சீல் வைக்க நம்ம வெண்ணிலா தான் காரணம்னு தெரிஞ்சா அவளுக்கு பெரிய பிரச்சனையாச்சேடா என்றான் பதற்றத்தோடு. ஆமாண்டா, நீ இங்கே பார்த்துக்க, நான் முதல்ல அவளை நேரில் போய் பார்க்குறேன் என்று அவசரமாக வெண்ணிலாவின் வீட்டிற்கு கிளம்பினான். இவனது காரை கண்டதும் வெண்ணிலா வந்துவிட்டாள் என்று எதிர்பார்ப்போடு வந்த புஷ்பவதி அவளை காணாது கேள்வியோடு பார்த்திருக்க, ஆன்ட்டி வெண்ணிலா எங்க என்றபடியே உள்ளே நுழைந்தான் மயூரன். அவ இன்னும் வரலையே தம்பி, நீங்கள் வந்ததும் உங்கள் கூட வந்திருக்கான்னு தான் நானே எதிர்பார்த்தேன் என்று அதிர்ச்சியோடு கூறினார். அவன் மொபைலை கையில் எடுக்க, அவன் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு சொல்லுது தம்பி என்றார் கவலை தோய்ந்த குரலில். அவனும் முயற்சித்து பார்க்க பதிவு செய்யப்பட்ட குரல் அதையே ஒலித்தது. அவ தப்பா ஏதாவது முடிவெடுத்து விட்டாளா, இல்லை மதன் விஷயமறிந்து ஏதாவது செய்துட்டானா? ஏதுமறிய இயலாது தவித்தான் மயூரன். அவன் நிறத்தை பற்றி அசாதாரணமாக பேசினப்பவே நான் கொஞ்சம் பொறுமையாக விசாரிச்சிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காதே என்று உள்ளுக்குள் வருந்தினான். என் பொண்ணுக்கு என்ன பிரச்சனையோ தெரியலையே, அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்க தம்பி என்று மயூரனிடம் கரம் கூப்பி கண்ணீர் சிந்தினார் அன்னை. தேனிலா 13. மதனை சந்தித்த டிடெக்டிவ், உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது என்று ஒரு ஃபைலை கொடுத்துவிட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வேலையை செஞ்சது யாரோ ஒருத்தன் இல்லை, ஒரு பொண்ணு, பேர் வெண்ணிலா என்றான். வெண்ணிலாவா
என யோசித்தவன் கண்களுக்கு வெண்ணிலாவின் அழகு கொஞ்சிடும் முகம் ஒரு நொடி கண்களில் வந்து சென்றது. அவளா அவளா இது செஞ்சது? பார்க்க அப்பாவி மாதிரி இருந்துட்டு என்ன காரியம் பண்ணியிருக்கா? அவ எதுக்காக இப்படி ஒரு காரியம் பண்ணணும்? எதுவா இருந்தாலும் அவளை நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கான பலனை அவ அனுபவிக்க போறா. இந்த மதன் விஷயத்துல தேவையில்லாம நுழைஞ்சிட்டா. இந்த தப்பை செஞ்சிருக்க கூடாதுன்னு சீக்கிரம் புரிஞ்சிக்க போறா என்றவன் அந்த ஃபைலை ஓபன் செய்து பார்க்க அதில் அவளது புகைப்படம், அட்ரஸ் மற்றும் அவளை பற்றிய அனைத்து விஷயங்களும் இருந்தது. ஓகே, தேங்க்யூ மிஸ்டர், உங்களுக்கான அமௌண்ட் என்று காசோலையில் நிரப்பி அவர் கையில் கொடுத்தான். அதை பெற்றுக்கொண்டவன், உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குதானே என்றான். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு, தேவைப்பட்டா உங்களை கூப்பிடுறேன் என்று கூறி அனுப்பி வைத்தான். உடனே வேறொரு எண்ணிற்கு அவளின் புகைப்படத்தையும் அவள் வேலை பார்க்கும் கம்பெனி மற்றும் வீட்டு முகவரி அனுப்பியவன் அந்த எண்ணிற்கு அழைத்து, இவளை உடனடியாக தூக்கணும், நம்ம பழைய வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க, தூக்கிட்டு எனக்கு கால் பண்ணு என்று தனக்குள் விகார சிரிப்போடு இணைப்பை துண்டித்தான். வெண்ணிலா லெட்டர் எழுதி வைத்துவிட்டு வாடிய முகத்துடன் வெளியே வந்தாள். மயூரன் இனி தன்னை விட்டு விலகி விடுவான். இனி அவனது கம்பெனியில் நான் இல்லை, அதேபோல் அவன் வாழ்விலும் நான் இல்லை. இனி என்ன செய்வது? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்காவது போய்விடலாமா? மதி, நீ எங்களை விட்டு போயிருக்கலனா மயூரன் காதலை சொன்ன தருணத்தை எவ்வளவு சந்தோஷமா அனுபவிச்சிருப்பேன். ஏண்டி என் வாழ்க்கையையும் சேர்த்து தவிக்க விட்டுட்ட என பலவித எண்ண ஓட்டங்களோடு சென்று கொண்டிருந்தாள். மயூரனுக்கு அதிர்ச்சியில் சில நொடிகள் என்ன செய்வதென்று அறியாது குழம்பினான். பின்னர் மனதை சமன் செய்தவன் தனது தந்தையின் நண்பரான கமிஷனரை தொடர்பு கொண்டு விஷயத்தை கூறி பர்சனலாக உதவுமாறு கேட்டான். ஓகே மயூரன், அந்த பொண்ணோட செல்போன் எப்போ இருந்து சுவிட்ச் ஆஃப் என்றார். புஷ்பவதியிடம் கேட்டுவிட்டு, 1 மணி நேரமாக அப்படிதான் சொல்லுது அங்கிள் என்றான். ஓகே, நான் விசாரிச்சுட்டு உனக்கு கால் பண்ணுறேன் என்றார் அவர். நீங்கள் பயப்படாமல் இருங்க ஆன்ட்டி, நான் வெண்ணிலாவை பத்திரமா கூட்டிட்டு வருவேன் என்று கூறி அங்கிருந்து வேகமாக கிளம்பி சென்றான். சற்று நேரத்திலேயே அழைத்த கமிஷனர், லாஸ்ட் சிக்னல் லொக்கேஷன் உனக்கு அனுப்பியிருக்கேன். அதோட அந்த மதன் ஏதோ பிளான் பண்ணி வெண்ணிலாவை கடத்த ஆள் அனுப்பியிருக்கான். ஆனால் அவங்க கைக்கும் அவசிக்கலை. அவனுங்களை வேற கேஸில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளிட்டோம். மதனையும் எங்கள் ஆளுங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவனை நாங்கள் பார்த்துக்கிறோம், பயப்படாத, அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்காது என்றார். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் என்று இணைப்பை துண்டித்தவன் அவர் அனுப்பிய லொக்கேஷனை பார்க்க அது அவனது கம்பெனி இருக்கும் ஏரியாவை காண்பித்தது. இடையிடையே சஞ்சீவன் அழைத்து விவரம் கேட்டு அவனும் ஒரு புறம் தேடி வந்தான். எங்கே போய் தேடுவது என்று இலக்கின்றி காரினை செலுத்தி கொண்டிருந்தான். நான் உன்னை புரிஞ்சிக்காம போயிட்டேன் நிலா, நீ ஏன் அப்படி பேசினன்னு அப்பவே நான் யோசிச்சிருக்கணும் என்று பலவாறாக சிந்தித்தபடி எங்காவது தென்படுகிறாளா என கவனித்து கொண்டே காரை ஓட்டிச் சென்றான். திடீரென ஏதோ ஒரு உந்துதலில் அன்று சென்ற பூந்தோட்டத்தை நோக்கி காரை செலுத்தினான். அவளுக்கு எதுவும் ஆகியிருக்க கூடாது என்று மனதில் எண்ணிக்கொண்டே அவள் அங்கே இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு விரைந்தான். அங்கே அவன் கண்ட காட்சியில் ஒரு நிமிடம் இதயம் துடிக்க மறந்தது. ஆள் அதிகமற்ற அந்த சாலையில் தனது ஸ்கூட்டியோடு கீழே விழுந்து மயங்கி கிடந்தாள் நிலா. அருகே சிலர் நின்று ஒருவனை திட்டிக் கொண்டிருந்தனர். அவனோ, அந்த பொண்ணு தாங்க என் வண்டியில் வந்து மோதுனா, நான் சரியாதான் வந்துட்டு இருந்தேன் என்று வாதிட்டு கொண்டிருந்தான். பலத்த யோசனையோடு வந்த வெண்ணிலா தான் அவன் பைக்கில் மோதியிருந்தாள். இவள் வந்த தினசில் சுதாகரித்த அவன் வண்டியின் வேகத்தை குறைக்கப் போய் பெரிய அளவில் இருவருக்குமே பாதிப்பில்லை. அவள் அருகே ஓடிச் சென்றவன், நிலா நிலா என்று அவள் முகத்தில் தட்டினான். எந்த அசைவும் இல்லாதிருக்க பயந்தவன் ஓடிச் சென்று காரில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து வந்து அவள் முகத்தில் தண்ணீர் தெளிக்க மெல்ல அவளது இமைகள் அசைந்தது. அப்பொழுதுதான் அவனுக்கு உயிரே வந்தது போலிருந்தது. அவனை கண்டவள் முகத்தில் கீற்றாக புன்னகை உதித்தது. சூரியனை கண்ட தாமரையாக மனம் பூரித்தது. எனக்கு வேண்டியவங்க தான் என்று கூறி அவளை கையோடு அழைத்து வந்து காரில் ஏற்றினான். அவளை சில நொடிகள் அணைத்து விலக்கியவன், அறிவில்ல, வண்டி ஓட்டும்போ கவனமா இருக்க வேண்டாமா? வேற எங்கேயும் அடிபட்டிருக்கா? உன்னை காணும்னு எல்லாரும் தவிச்சிட்டு இருக்கோம். உன் ஃபோன் எங்க என்றான் கோபமாக. ஃபோன் என்று யோசித்தவள், தெரியலையே, ஏன், என்னாச்சு என்றாள். அவளை முறைத்தவன், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்
அது கூட தெரியாமல் வீட்டுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணுற என்றான். அவனை ஏறிட்டு பார்த்தவள், நீங்கள் என்னை எப்படியும் வெறுத்துடுவீங்க, அதனால தான் நீங்கள் காதல் சொன்ன இடத்தை கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் என்றால் தலை குனிந்தபடி. கடைசியானா அழுத்தி கேட்டான். இந்த ஊரை விட்டு போயிடணும்னு முடிக்காமல் மென்று விழுங்கினாள். அறிவுங்கிறது உனக்கு இருக்கா இல்லையா? எல்லா விஷயத்திலையும் எதையாவது யோசித்து தப்பாக ஏதாவது முடிவெடுத்து பேச வேண்டியது. சாரி, எல்லாத்துக்கும் சாரி, நானும் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் என்று அவனை கட்டி அணைத்தாள். புஷ்பவதி, கமிஷனர், சஞ்சீவன் மூவருக்கும் அவள் கிடைத்த விவரத்தை தெரிவித்தான். அன்னையின் துடிப்பை நேரில் கண்டுவிட்டல்லவா வந்திருந்தான். அவளை தன்னோடு சேர்த்து கொண்டவன், வெள்ளையா இருந்தாதான் அழகுன்னு உனக்கு யார் சொன்னது? முதல்ல உன்னை புரிஞ்சிக்க. வெள்ளையா இருந்தாதான் அழகு அப்படிங்கிறது இந்த உலகம் ஏற்றுக்கிட்டு இருந்தா நம் நாட்டு பெண்கள் உலக அழகிகளாக வந்திருக்கவே முடியாது. நிறம் தாண்டி எல்லா விதத்திலும் பார்க்கறதால தான் இந்தியர்கள் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நீ சொல்கிற மாதிரி வெள்ளை தோல் தான் இந்த அழகுன்னு எல்லார் மனசுலையும் இருந்தால் ஈஸியாக ஒரு வெள்ளைக்காரியை அழகியாக தேர்ந்தெடுத்து போயிட்டே இருக்கலாமே. ஏன் கருப்பின பெண்கள் கூட உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களே. ஒருத்தரோட நிறத்தை அந்தந்த பகுதியோட தட்ப வெப்பநிலை தான் நிர்ணயிக்குது. வெப்பம் அதிகமான இடங்களில் அதை தாக்கு பிடிக்க ஏதுவாக உடம்புல அதிக அளவு மெலானின் பிக்மெண்ட் சுரக்குது. அதனால் அவங்க கருப்பாக இருக்காங்க. அது தேவையில்லாத குளிர் பிரதேசங்களில் வெள்ளையாக இருக்காங்க. நீ சொல்கிற மாதிரி பாகுபாடு இருக்கத்தான் செய்யுது. ஆங்கில மோகம் மாதிரி இதுவும் வெள்ளைக்காரங்க நம்ம நாட்டில் விட்டுட்டு போன இன்னொரு சாபம். அவங்க நிறப்பாகுபாடு பார்த்ததோடு நம்ம மக்கள் மத்தியிலும் இப்படி ஒரு மாயையை உருவாக்கிக்கிட்டாங்க. அந்த மாயையை தான் காஸ்மெட்டிக்ஸ் நிறுவனங்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் அவங்க தப்பை விட மக்களோட தப்பு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு விளம்பரமும் மக்கள் எதை நோக்கி ஈர்க்கப்படுறாங்களோ அதை குறி வச்சு தான் எடுக்கப்படுறது. இப்போ நீயே சொல்லு, மாயையை உருவாக்குனது யாருன்னு. வெண்ணிலாவிற்கு ஏதோ புரிவது போல் இருந்தது. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாயையிலிருந்து வெளிவர ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் இப்போ பெரும்பாலான விளம்பரங்கள் நிறத்தை அடிப்படையாக வைத்து போட்டது மாதிரி முகப்பொலிவை அடிப்படையாக வைத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சில பிராண்ட்ஸ் பேரை கூட மாற்றி இருக்காங்க. எல்லாரும் நிறங்கிறது மெலானின் சார்ந்த விஷயம், அது அழகு சார்ந்த விஷயம் இல்லைங்கிறத உணரணும். கருப்பு தோல் எல்லா விதத்திலையும் நமக்கு பாதுகாப்பாக இருக்குது. சூரியனிலிருந்து வர கதிர்களால் பாதிக்கப்படாத வண்ணம் பாதுகாக்கும் அரணா இருக்குது. ஸ்கின் கேன்சர் வராமல் தடுக்குது. இப்படி பல விதத்திலையும் உதவியாக இருக்க மெலானினை நான் மதிக்கலனா கூட பரவாயில்லை. வெள்ளை தோல் தான் அழகுன்னு நினைக்கிற தன்மை இனியாவது மாறணும். நீங்கள் சொல்கிறது சரிதான், எல்லாம் மாறணும். ஆனால் இந்த பாகுபாட்டால் தானே மதி அவளையே அழிச்சிக்கிட்டா. இனி எங்கள் வீட்டோட நிலை மாறுமா? சாரி டு சே திஸ் நிலா. மதி அவளை அழைச்சிக்கிட்டது அவளோட கோழைத்தனம். அவளோட தாழ்வு மனப்பான்மையை தூர போட்டுட்டு அவள் வேற ஏதாவது விஷயத்தில் சாதிச்சிருந்தா அந்த சாதனை தான் பெருசாக பேசப்பட்டிருக்குமே தவிர அவள் நிறம் இல்லை. அதே மாதிரி காலேஜ் படிக்கிற வயசில் காதலிக்கிறதே தப்பு. அதில் அவன் ஏதோ காரணம் காட்டி காதலை நிராகரிச்சிட்டான்னு இவ சாக துணிஞ்சது மிகப்பெரிய தப்பு. இதனால் யார் பாதிக்கப்பட்டா? நீயும் உன் குடும்பமும் தான். உங்களை பற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா அவள் அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கவே மாட்டான். நீயும் ஏதோ அவள் சாவுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதா நினச்சிட்டு என்னமோ செஞ்சு உன் வாழ்க்கையை தொலைக்க பார்த்த. தப்பான முடிவுக்கு இன்னொரு தப்பான முடிவெடுத்த உன்னை என்ன செய்ய? கோபமாக நிறுத்தினான். அமைதியாக தலை குனிந்தவளின் கண்களில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தது. அதுக்கு தண்டனையா? தாலி என்னும் காப்பிட்டு உன்னை சிறை செய்து என் இதய சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக வைத்திருக்க போறேன். அவள் முகத்தை கூர்ந்து நோக்கியபடி கூறினான். வெட்க புன்னகையை தவளவிட்டவள் மனதில் தெளிவும் அமைதியும் நிறைந்திருந்தது. மயூரனின் வாழ்வில் தேயாத தேன் கொஞ்சிடும் நிலமாக என்றும் ஜொலித்திருப்பாள் வெண்ணிலா. சுபம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.